ஹரி கோவிந்த கோகுல நந்தன கோவிந்த கோவிந்த கிரி கோவிந்த ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்த. இது திருவழுந்தூர் குறித்த 2வது 10 பாடல்கள். இந்த 10 பாடல்கள்ல இப்ப முதல் 10 பாடல்ல அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த ஊர் சிறப்ப சொன்னார். திருவழுந்தூரினுடைய இயற்கை வளம், அந்த ஊர்ல இருக்கிற மக்களினுடைய கல்வி சிறப்பு, அங்க இருக்கிற கலைகளின் சிறப்பு, அந்த ஊர் மக்களினுடைய அழகியல் இதெல்லாம் வெளிப்படும் தருணங்கள், அங்க இருக்கிற செல்வச் செழிப்பு, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களின் அழகு, இப்படியாக அந்த ஊர் அழகு எல்லாத்தையும் சொல்லியாச்சு. வானத்தை முட்டக்கூடிய இதை இருக்கு, கட்டிடங்கள்லாம் இருக்கு, அப்படிலாம் சொல்லியாச்சு. அடுத்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இறைவன் எப்படிப்பட்ட இறைவன் அப்படின்னா, அந்த இடத்துல இந்த இடத்துல இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத அவரு சொல்றாரு. அதாவது தான் மனதில் வரித்து கொண்டிருக்கிற, தான் மனதில் நினைத்து கொண்டிருக்கிற தெய்வம் இந்த ஊர்ல தான் இருக்கிறது அப்படின்னு முதல்ல ஒரு 10 பாடல சொன்னார். சரி, அப்ப இந்த ஊர்ல தான் இருக்கு அந்த தெய்வம், அந்த இப்படிப்பட்ட தெய்வம், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப அடுத்து என்ன செய்யறாரு? நேரடியா அந்த தெய்வத்தை பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது அவர் என்ன மகிழ்ச்சி அடைகிறாரோ அதை இந்த 10 பாட்டுல எழுதியிருக்காரு. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், ஆளை தெரிஞ்சுக்கிட்டேன், ஆள் இந்த ஊர்க்காரன் தெரிஞ்சுக்கிட்டேன், இதுதான் அந்த ஊர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அடுத்து என்ன பண்ணுவோம்? நேர கிளம்பி போய் அவனை பார்த்துருவோம். அப்படி பார்க்கும்போது என்ன மகிழ்ச்சிங்கிறதான் இந்த 2வது 10 பாடல்கள். அந்த 7வது திருமொழியில 6வது 10ல அவர் அந்த சொல்லக்கூடிய பாடல்கள், அத அந்த இறைவனை, திருவழுந்தூர் இறைவன், நம்ம சொன்னோம் இல்லையா, தேவாதி ராஜன், அப்படி 13 அடி உயரத்துல கம்பீரமா நிற்கக்கூடிய அந்த இறைவனை கண்ணால் கண்ட மகிழ்ச்சியில அவர் பாடக்கூடிய பாடல்களா இந்த 10 பாடலும் இருக்கு. சிங்கம் அது ஆய் அவுணன் திரள் ஆகம் முன் கீண்டு உகந்த சங்கம் இடத்தானை தழல் ஆழி வளத்தானை செங்கமலத்து அயன் அணையார் தென் அழுந்தையில் மன்னி நின்ற கமலக்கண்ணனை அடியேன் கண்டு கொண்டேனே. முன்பு சிங்கம் அது ஆய், முன்னொரு காலத்துல சிங்கமாக மாறி, அவுணன் திரள் ஆகம், திரள் என்றால் வலிமை மிக்க, ஆகம்னா உடல், அவுணன் திரள் ஆகம், அவுணன்கிறது அரக்கனை குறிக்கும், இரணியனை சொல்றாரு. மிகுந்த வலிமையும் திறமையும் உடைய அந்த இரணியனது உடலை கீண்டுன்னா அப்படி பிளந்து அப்படின்னு அர்த்தம். பிளந்து உகந்தன என்ன அர்த்தம்? அந்த கொலை செய்வதில் உகந்தவா இல்ல, யாருக்கு உகந்து அந்த இடத்துல அதை செய்தான்? தன்னுடைய பக்தனுக்கு உகந்து. ஏன்னா பிரகலாதன் சொல்றான், இறைவன் இதுல இருக்கிறானா, உன்னுடைய இறைவன் இதுல இருக்கிறானான்னு கேட்டப்போ, ஆமா அவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு உறுதியா சொன்னான்ல, அந்த பக்தனுக்கு உகந்து சிங்கமாகி முன்பு அரக்கனது உடலை பிளந்து, அப்படி அர்த்தம். தனது பக்தனுக்காக அப்படி வந்தான், பக்தனை உகந்து அப்படி வந்தவன். அப்படி வந்தவன் யாரு? நரசிம்மமா வந்தது ஒரு தெய்வம்னு சொன்னா, அது எந்த தெய்வம் அப்படின்னு கேட்டா, அது விஷ்ணுதான்னு சொல்றதுக்கு தான் அடுத்த வரியை எடுக்கிறாரு. சங்கம் இடத்தானே, இடக்கையில் சங்கம், பாஞ்சஜன்யம் என்னும் சங்கை இடக்கையில் ஏந்தியவனாகவும், தழல் ஆழி, அப்படி நெருப்பை கக்கக்கூடிய அப்படி ஒளி வீசும் சக்கரத்தை, அதான் சுதர்சனம், தழல் ஆழி, ஆழினா சக்கரம், அந்த சக்கரத்தை வளத்தானை, அதை வலக்கையில் ஏந்தியவன், சங்கம் இடத்தான் ஆழி வளத்தான்னு சொல்றது. இடக்கையில் சங்கமும் வலக்கையில் சக்கரமும் ஏந்தி நிற்பவன். அது யாரு? விஷ்ணுக்குரிய அம்சம். அப்ப முதல்ல சொன்னது சிங்கமா அசுரனை வதம் செய்த அதே ஆள்தான் கையில் சங்கம், இடக்கையில் சங்கம், வலக்கையில் சுதர்சன சக்கரத்தையும் ஏந்தி நிற்கிறார். அப்போ நரசிம்மர் தான் விஷ்ணுவோட அவதாரம் அப்படின்னு அதை சொல்ற இடம். அப்படிப்பட்டவர். அவரை நான் எங்க பார்த்தேன்னா, செங்கமலத்து அயன், சிவந்த தாமரை மேல் இருக்கக்கூடிய அயன்னா பிரம்மன், அயன் பிரம்மன், ஹரிங்கிறது விஷ்ணு, ஹரன் அப்படிங்கிறது சிவன். ஸோ அயன் அப்படிங்கிறது பிரம்மனை குறிக்கிற சொல்.
செங்கமலத்து அயன் அணையார். அணையார்னா போன்றவர்கள்னு அர்த்தம். அணைய என்றால் போல அப்படின்னு அர்த்தம். பிரம்மனை போல, சிவந்த தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மனை போன்றவர்கள் தென் அழுந்தையில் இருக்கிறார்கள். தென் அழுந்தைங்கிறது தேரெழுந்தூர், தெற்கு திசையில் இருக்கக்கூடிய தேரெழுந்தூர். தெற்கு திசையில் இருக்கும் தேரெழுந்தூரில் பிரம்மனை ஒத்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? படைக்கிறவர்களா? ஏன்னா பிரம்மன் வேதத்தின் மூலம் படைப்பை செய்கிறவன். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நொடியும் படைப்பு செயல் இடைவிடாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இடைவிடாமல் பிரம்மன் வேதத்தை உச்சரித்து படைப்பை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். அதனாலதான் பிரம்மனுக்கு 4 முகங்கள், 4 திசைகளிலும் 4 வேதங்களையும் அவனது தலை ஓயாது உச்சரித்துக் கொண்டே இருக்கும். அதை போல ஓயாமல் வேதம் உச்சரிக்கக்கூடிய அந்தணர்கள் இருக்கக்கூடிய ஊருங்கிறதுக்கு தான் பிரம்மனன் அணையார், அயன் அணையார், பிரம்மனை ஒத்தவர்கள் இருக்கும் ஊர்னு ஒரு வார்த்தையை சொல்றார். செங்கமலத்து அயன் அணையார் இருக்கக்கூடிய தென் அழுந்தையில், தென் திசையில் இருக்கக்கூடிய தேரெழுந்தூரில் மன்னி நின்ற, நிலைத்து நின்ற அம் கமல கண்ணனை. அம்முனா அழகிய, அழகிய தாமரை போன்ற கண்களுடையவன், தாமரை கண்ணன், அதான் கமலக்கண்ணன். தாமரை போன்ற அழகிய கண்களை உடையவனை அடியேன் கண்டுகொண்டேனே, அடிமைப்பட்ட நான் கண்டுகொண்டேன். இந்த ஊர்ல வந்து பார்த்துட்டேன் அவனை. கோ ஆனார் மடிய கொலை ஆர் மழு கொண்டு அருளும் மூவா வானவனை முழுநீர் வண்ணனை அடியார்க்கு ஆ ஆ என்று இறங்கி தென் அழுந்தையில் மன்னி நின்ற தேவாதி தேவனை யான் கண்டுகொண்டு திளைத்தேனே. இந்த வரிகள் எளிமையா இருக்கு, ஆனா அதுல எவ்வளவு வேலை காட்டுறாரு பாருங்க. கோ ஆனார், கோ ஆனவர், அதான் கோ ஆனார். கோ என்றால் மன்னன், மன்னனாக ஆனவர்கள். கோ ஆனார் கொலையார் மழுக்கொண்டு, அதாவது கோ ஆனாரெல்லாம் மடிய, மன்னர்களாக ஆனவர்கள் எல்லாம் இறந்து போகும்படியாக கொலை செய்யக்கூடிய மழு ஆயுதத்தை கையில் ஏந்தி கொண்டு அருளும் மூவாவானவன், அருள் செய்யக்கூடியவன். செய்யறது கொலை, அதுல என்ன அருளுதல்? அப்போ இந்த உலகத்தில் எப்போதெல்லாம் சில விஷயங்கள் அளவுக்கு மீறி போகுதோ அப்போ அவன் வந்து அதை சரி செய்து ஒரு பேலன்ஸை கிரியேட் பண்ணிட்டு போவான், ஒரு புதிய விஷயத்தை உருவாக்கிட்டு போவான். உதாரணமாக பரசுராமன் வந்து அதுவரையில அந்தணன் ஒருத்தன் போய் கொலை செஞ்சான்னு இல்லை, ஆனா மன்னர்கள் இது அதிகார வெறி அது கண்ணை மறைத்து ஒரு ஒரு அளவுக்கு மேல போகும்போது பரசுராமன் தான் முதல்ல வந்து டிக்ளரே பண்றான். 23 தலைமுறைக்கு க்ஷத்திரியர்களை நான் வேறறுப்பேன்னு சொல்லிட்டு 23 தலைமுறை க்ஷத்திரியர்களை அவன் தன் மழு ஆயுதத்தால கொல்றான். கொல்லக்கூடியவன் யாரு? ஜமதக்னி முனிவரினுடைய மகனாக பிறந்தவன். அவன் அந்தணன், ஆனா அவன் கொலை தொழில் புரியவனா இருக்கான். அப்ப அது எதனால நிகழ்ந்தது? அப்போ மன்னர்கள் எல்லாம் அதற்கு பிறகு கொஞ்சம் அடங்கி இருக்கணும், ஓவரா ஆடப்படாத அதிகாரத்தாலன்னு ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றது. அப்போ அவன் செய்யக்கூடிய செயல் இதுக்கு அப்புறம் திரும்ப என்னாச்சு? திரும்ப அது அளவுக்கு மீறி போச்சு. ஏன்னா பரசுராம அவதாரத்தை ஒட்டிதான் ராம அவதாரம். ராமா முதல் விஷயம் தப்பு பண்ணா பனிஷ் பண்ணுவேன், அது பரசுராம அவதாரத்துல பண்ணிட்டான். சரி, அப்ப மன்னர்கள் என்ன செய்யணும்ப்பா? எங்களுக்கு எங்க அப்பா இப்படி இருந்தாரு, நாங்களும் இப்படி இருக்கோம். எங்க தாத்தா இப்படி இருந்தாரு, நாங்களும் இப்படி இருக்கோம். எப்படி இருக்கணும் மன்னன்? இரு. எப்படி வந்து டோன்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தேனோ, அதுக்கப்புறம் நான் உனக்கு டூஸ் எப்படி இருக்கணும், எப்படி செய்யணும், இந்த டூஸை நான் காமிக்கிறேன்னு சொல்லி ராமாவதாரம் வருது. ராமாவதாரத்துல ஒரு மன்னனாக, ஒரு க்ஷத்திரிய மன்னனாக எப்படியெல்லாம் இருக்க வேண்டும்னு ராமன் காமிக்கிறான். அது அன்றைய க்ஷத்திரிய மன்னர்கள் எல்லோருக்கும் அது பெரிய ஆச்சரியமா தான் இருந்திருக்கும். ஒரே மனைவி, அங்கேயே எல்லா க்ஷத்திரிய மன்னரும் அதிர்ந்துருவான். என்னையா பேசுற? ஆமாயா, ஒரே மனைவி தான். இந்த இரு பிறவியில் இன்னொரு இரு மாதரை சிந்தையாலும் தொடைன்னு கம்பன் வாக்கு அப்படியே ராமனுடைய மனதை கம்பன் பாடுறான். இந்த பிறவியில எனக்கு இன்னொரு மனைவி கிடையாதுப்பா, இன்னொரு பெண் கிடையாது என் வாழ்க்கையிலன்னு சொல்றாரு. ஒரு மன்னன் சொல்ற வார்த்தையாது அன்றைக்கு. அப்போ அப்படி இருந்தான்.
அப்புறம் அன்றைக்கு பதவிக்காக மன்னன் தனது அரியாசனத்தை பிடிப்பதற்கு, அதான் கோ ஆனார்னு வார்த்தை வருது. மன்னர் ஆனவர்கள் எப்படி மன்னர் ஆறாங்க? அண்ணனோ தம்பியோ எவன் வந்து தன்னுடைய பதவிக்கு குறுக்க வரானோ அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அந்த அரியாசனத்தை போய் அடைவது ஒரு முறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது காரணத்துல ராமன் வந்து உங்க நைனா சொல்லிட்டாருப்பான்னு உடனே, அதனால என்ன, ஓகே நான் காட்டுக்கு போறேன்ட்டு போயிட்டான். அரச பதவி உனக்குதான்னு சொல்றாங்க. மறுநாள் காலையில ராஜா ஆக போறான். முதல் நாள் நைட்டு வந்து விஷயங்கள் மாறிடுச்சு. அவங்கிட்ட வந்து இந்த மாதிரி உங்க அப்பா உனக்கு பதவி இல்லைன்னு சொல்லிட்டார். சரி இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீ 13 வருஷம் காட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டார். அப்போ யோசிச்சு பாருங்க, பதவி இல்லைன்னு சொன்னாலே போய் அரியணையை பிடித்து கொண்டு வரக்கூடிய, அது குறுக்க இருக்கிற எல்லாரையும் இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு காலத்துல அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்க. அப்பாட்ட கூட கன்ஃபார்ம் பண்ணல. எங்க அப்பாவையே கூப்பிட்டு வர சொல்லுங்க, அவரையே சொல்ல சொல்லுங்க, அப்படிலாம் கேட்கல. சித்தி வந்து சொன்னா எங்க அப்பா சொன்னதா. அதனால என்ன, எங்க சித்தி வார்த்தை எங்க அப்பா வார்த்தை வேறையா என்ன? எங்க அப்பா சொல்லாம எங்க சித்தி சொல்லியிருப்பாளா? ஓகே நான் கிளம்புறேன்ட்டான். அரச பதவியையும் விட்டுட்டான், காட்டுக்கும் போயிட்டேன்னா. வேற எந்த மன்னனாவது அந்த காலத்துல அதை ஒத்துக்கிட்டு இருந்திருப்பானா? செய்ய முடியாது. எதிரிக்கு அங்க போய் போர் செய்ய போறான். போற இடத்துல என்ன செய்யறான்? நீங்க கவனிச்சீங்கன்னாலே தெரியும். மீனவர்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய குகனை தான் கூட சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல, ஒரு வார்த்தை சொல்றான், நின்னோடு ஐவரானோம் அப்படின்னு. இப்போ நீ என் தம்பி மாதிரின்ட்டான், என் உடன்பிறப்புன்ட்டான். உடன்பிறப்பேங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தின பொலிட்டீஷியன் ராமன் தான். உடன்பிறப்பேன்னுட்டான், முடிஞ்சது. இப்படியே அங்க போனா காட்டுல இருக்கக்கூடிய குரங்கு இனத்தை கூட சேர்த்துக்கிட்டான். அவன் லிஸ்ட் பெருசா இருக்கும். நின்னோட ஐவரானோம் மட்டும் இல்ல, அறுவரானோம் எழுவரானோம்னு எத்தனை லிஸ்ட் வச்சிருக்கான் பாருங்க கம்பராமாயணத்துல. 6 7ன்னு அவர் வாட்ட சகோதரர்கள் எண்ணிக்கையை கூட்டிகிட்டே போறாரு. அப்படியே போய் கடைசியில் எதிரி மன்னனை மன்னிச்சு வர விடுறான். லாஸ்ட் சான்ஸ், இன்னைக்கு போ நாளைக்கு வா, இப்ப நீ திருந்தினா கூட உன்னை விட்டுட்டு போயிருவேன்றான். அப்போ ஒரு மன்னனாக அவன் எப்படிலாம் இருந்து காமிச்சிருக்கான். இதற்கு பிறகும் மன்னர்கள் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஓவரா ஆடும்போது கிருஷ்ணன் வரான். எல்லா மன்னர்களையும் பாரத யுத்தத்துல ஒண்ணு சேர்த்து மொத்தமா காலி பண்ணிட்டு போயிடுறான். அப்ப இத மாதிரி அவதாரங்கள் நிகழ்வது எல்லாமே அருளும் நோக்கில் தான். நமக்கு அருளும் நோக்கில் தான் அவதாரங்கள். ஆகவேதான் இந்த வரியை கவனிக்கணும். கோ ஆனார் மடிய கொலையார் மழுக்கொண்டு அருளும், அருளக்கூடியவன் யாரு? மூவா முதல்வன். இதுக்கு இதுக்கு முந்தின பாட்டுல நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மூவாங்கிற வார்த்தை திருவள்ளுவருடைய முதல் பாட்டுலயே மூவா உருவின் மறையாளர்னு வந்ததா. அப்ப இங்க மூவா வானவன். வானவன்னா வானில் உரைபவன், வானுலகுக்கு அதிபதி. மூவா என்றும் மூப்பு வராத, என்றும் இளமையாக இருக்கக்கூடியவன். மூவா வானவனை முழு நீர், முழு நீர்ங்கிறது கடல், முழு நீர் வண்ணனை, கடல் வண்ணத்தை, நீல கருநீல நிறம் கொண்டவனை அடியார்க்கு ஆவா என்று இறங்கி, ஆனா ஐயோ பாவம் இல்ல, எவ்வளவு பாவம்ப்பா, அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் வருது இல்ல நம்மள்ட்ட. யாராவது அழிபட்டு இருந்தாலோ எதாவது பார்த்தாலோ நம்ம குறைந்தபட்சம் சொல் இல்லைன்னா கூட ஒரு உச்சரிப்பை வெளிப்படுத்துறோம், அப்படி சொல்றோம் இல்லையா. இந்த உச்சரிப்பு வந்து நாம் இறங்குவது, நாம் பரிதாபப்படுவதன் வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டு சொல்லுதான் இங்க ஆ என்று இறங்கி அப்படின்னு வருது. இறைவன் தான் படைத்த உயிர்கள் படக்கூடிய அவஸ்தையை பார்த்து அவனே மனம் இறங்குறான். ஆஹா பாவம்ப்பா, எவ்வளவு பரிதாபம், எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவனே மனசு இறங்குறானா. அடியார்க்கு ஆஹா என்று இறங்கி அவர்களுக்காக இறக்கப்பட்டு தென் அழுந்தையில் மன்னி நின்ற. எங்க வந்துட்டான் அவன் இப்போ? அடியார்கள் படும் துயரை பார்த்து அவர்களுக்கு அவர்களுக்காக மனம் இறங்கி இவனே வந்து இந்த தேரெழுந்தூர்ல நிலைத்து நிற்கிறானாம். சரி, மண்ணுக்கு வந்துட்டானே, அவனை யாரு நினைச்ச? அதுதான் அந்த சிறப்பு, கவிஞனுடைய சிறப்பு. தென்னழுந்தையில் மன்னி நின்ற தேவாதி தேவனை எப்படி வைக்கிறார் பாருங்க. அவன் மண்ணுக்கு வந்துட்டான். மக்கள் கஷ்டப்படுறாங்களே, தனது அடியார் கஷ்டப்படுறாங்களேங்கிறதுக்காக மண்ணுக்கு வந்துட்டான். அப்படி வந்ததுனால அவனை நீ சாதாரணமா நினைக்காத. அவன் மூவா முதல்வன், அவன் மூவா வானவன், அவன் என்றும் இளமை மாறாத வானுலகத்துக்கு அதிபதி. அவன் பூமிக்கு நமக்காக இறக்கப்பட்டு அடியார்க்காக இறக்கப்பட்டு வந்துட்டாலுமே அவன் தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன்.
அதனாலதான் எங்க மூலவர் பேரையும் அப்படியே உள்ள கொண்டு வந்தாச்சு. தேவாதி ராஜன். அப்ப ராஜன்னா என்ன? அரசன். தேவர்களுக்கு தேவன், தேவர்களுக்கு அரசன். அதான் தேவாதி தேவனை, மூலஸ்தானத்துல இருக்கிற இறைவனை மூலவர் பெயரையும் அப்படியே உள்ள சேர்க்கிறார். அதுக்கு இரு பொருள். மூலஸ்தானத்துல இருக்கிற இறைவனின் பெயரும் அதுதான். வானுலகிலிருந்து மண்ணுக்கு அவன் வந்தாலும் அவனே வானுலகிற்கும் தலைவன். தேவாதி தேவனை யான் கண்டுகொண்டு திளைத்தேனே. அவனை இங்க பார்த்து அப்படியே மகிழ்ச்சியில பொங்கிக்கிட்டு இருக்கேன். உடையானை ஒலிநீர் உலகங்கள் படைத்தானை விடையான் ஓட அன்று விரல் ஆழி விசைத்தானை அடையார் தென் இலங்கை அழித்தானை அணி அழுந்தூர் உடையானை அடியேன் அடைந்து உய்ந்து போனேனே. எவ்வளவு வார்த்தை பாருங்க. உடையானை, உடையான் அப்படின்னு ஒரு வார்த்தையா போட்டார். இதுக்கு ஒரு விளக்கம் இருக்கும், சொல்லணும். நம்ம சர்வ சுவாமித்துவம் அப்படின்னு வைணவத்துல ஒரு கருத்து இருக்கு. சுவாமித்துவம்னா என்ன? ஸ்வ என்றால் சுய, ஸ்வல இருந்துதான் சுயங்கிற வார்த்தை வருது. ஸ்வய அப்படின்னா தனதாக்கி கொள்ளுகிற அப்படின்னு அர்த்தம். ஸ்வய தனதாக்கி கொள்ளுகிற. சரி, அப்போ ஸ்வ அப்படின்னா என்ன அர்த்தம்? தானாக இருக்கிறன்னு அர்த்தம். ஒரு பொருள் தானாக இருக்கிறது. ஸ்வய நான் அதை எனதாக்கி கொள்ளுகிறது. ஸ்வ ஸ்வய இதுதான் அந்த டிஃபரன்ஸ். ஸ்வயனா என்னுடையதாக்கி கொள்ளுகிறேன். ஸ்வ அது அதுவாகவே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸ்வபாவம், பாவம்னா என்ன? குணம். ஸ்வபாவம் தன்னியல்பான குணம், நேச்சர். அவனுடைய நேச்சரே அதுதான்ப்பா, அவனுடைய சுபாவமே அதுதான்ப்பான்னு சொல்றான். ஸ்வபாவ அந்த வடமொழி சொல்லுதான் சுபாவம்னு தமிழ்ல மருவி வருது. ஸ்வபாவ தன்னியல்பா இருக்கக்கூடிய குணம். அப்ப இந்த இடத்துல இந்த ஸ்வ இதை எப்படி பொருள் இருக்கணும்? சர்வ சுவாமித்துவம் அப்படின்னா ஸ்வ, ஸ்வனா உடையன்னு அர்த்தம். இயல்பாக, தானே இயல்பாக உடைய. எதையெல்லாம் உடைய? சர்வ ஸ்வ ஸ்வ ஆமி உடையவனாக இருக்கிறான். சர்வ சகலத்தையும் உடையவனாக இருக்கிறவன், அதுதான் சர்வ சுவாமி. இப்ப நம்ம வைணவர்கள் ஒருத்தரை பார்த்து சுவாமி அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை தமிழ்ல அதுக்கு அருமையான பெயர் இருக்கு. சுவாமி அப்படின்னா, சுவாமின் அப்படின்னா உடையவரேன்னு அர்த்தம். ராமானுஜரை பார்த்து என்ன சொல்றான்? உடையவரேன்னு சொல்றான். உடையவர்னு அவர் தான் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் உடையவர். இறைவனின் அருளை உடையவர், கலைமகளின் அருளை உடையவர், என்ன சொல்றது, நல்லியல்புகளை உடையவர், எல்லாவற்றையும் உடையவர் என்பதால் அவர் உடையவரே சுவாமின் என்று அவரை சொல்றது. இப்ப நீங்க ஒருத்தரை பார்த்து சுவாமின் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடையவரே, என்னை உடையவரேன்னு அர்த்தம். அவர் நாம அவருக்கு ஆன்சர் பண்ணும்போது அடியேன்னு சொல்றோம். எதிர இருக்கிறவரை ஃபர்ஸ்ட் பர்சனை சொல்லும் போது சரி அடியேன்னு சொல்லிக்கிறது. செகண்ட் பர்சனை சொல்லும் போது சுவாமின், என் முன்னாடி இருக்கிறவர் சொல்லும் முன்னிலையை சொல்லும் போது சுவாமின், தன்னிலையை சொல்லும் போது அடியேன். அடியேன் அடிமைப்பட்டவன், சுவாமின் நீர் உடையவர். அப்ப நீர் என்னை உடையவர், நீர் எனக்கு எஜமானன், நான் உனக்கு அடிமைன்னு சொல்றது. இப்ப அடியேன்கிறது பணிவு சொல், நான் எல்லோருக்கும் கீழே இருக்கிறவன். சுவாமின் என்னை உடையவர்னு அர்த்தம். அப்ப எல்லாவற்றையும் உடையவர் யாரு? அவர் தான் சுவாமி அப்படின்னு சொல்ற வார்த்தை. அப்ப சர்வ சுவாமித்துவம் இந்த உலகில் பொருளாகவும் கருத்தாகவும் செயல்களாகவும் ஆகிய அனைத்தையும் உடையவனாக இருப்பவன், அனைத்தும் தானாகவே இருப்பவன் யாரு? அவன் தான் சர்வ சுவாமி. அதான் பர தெய்வம். சர்வ சுவாமி அவன், அனைத்தையும் உடையவன். ஆகவேதான் இந்த இடத்துல ஒரே வரி, ஒரு எழுத்து, ஒரு சொல்லுல அதை சொல்லிட்டு போயிட்டார். உடையானை, எல்லாவற்றையும் உடையவனை. அப்ப நான் என்னதுன்னு நான் சொல்லிக்கிறதுக்கு இங்க ஒண்ணும் கிடையாது. நீ எதை உருவாக்குன எல்லாம் அவன் தான் உருவாக்கி வச்சிருக்கான். அவன் உருவாக்கி வச்சதை நீ ஸ்வயம்படுத்தி கொண்டாய். இப்போ இந்த நிலம் என்னுடையதுன்னு சொல்றோம். என்னுடையதுன்னா நான் உருவாக்குனேன், நான் அதை இருக்குது, உருவாக்கப்பட்டிருக்கு, நான் சொந்தம் கொண்டாடிக்கிறேன். ஏன்னெல்லாம் எப்போ வரைக்கும் நான் சொல்லுவேன்? நான் செத்து போற வரைக்கும் சொல்லுவேன். செத்ததுக்கு அப்புறம் அது என்ன ஆகுதுன்னு எனக்கு அப்போ நான் அந்த நிலத்தை உருவாக்கல, முன்னாடியே அது இருந்தது. ஒரு காலத்துல ஏதோ ஒரு ராஜா நின்று இது ஏன் இடம் சொல்லியிருப்பான், எனக்கு என்ன தெரியும்?
இன்னைக்கு நான் என் இடம் அப்படின்னு சொல்றேன். நான் போன பிற்பாடு இன்னும் 1000 வருஷம் கழிச்சு எவனோ ஒருத்தன் வந்து இது ஏன் நிலம்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா இது எல்லாத்தையும் படைத்தவன் ஒருவன். அவனுக்குத்தான் இது உரிமைப்பட்டது. அவன் மூவா வானவன் அவன். அவன் என்றும் இளமை மாறாமல் அப்படியே இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் நித்தியமாக இருக்கக்கூடியவன் அர்த்தம். அப்போ நாம இந்த இடத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட நமக்கு இருக்கிற எல்லாமே கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு கொடுப்பா அப்படின்னு கொடுக்கப்பட்ட பொருள். ஹைப்போத்திகேட்டட். என்னைக்கு இருந்தாலும் அவன் தான் ஓனர். ஆகவேதான் இந்த இடத்துல உடையானை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சொல் என்ன சொல்றாரு பாருங்க. ஒலி நீர் உலகங்கள் படைத்தானை. அந்த அந்த வார்த்தையை பாருங்க. ஒலி நீர் உலகம். ஒலின்னா இந்த இடத்துல ஒலி நீர் என்றால் அலை ஓசை எழுப்பக்கூடிய கடல். கடலும் உலகும் அதை படைத்தவன். கடல் சூழ் உலகை படைத்தவன். அவன் தான் படைத்தான். அன்று விடையான். விடையான்னா விடை ஏறுபவன். விடைனா காளை. காளையில் ஏறி வரக்கூடியவன் சிவன். சிவன் தோற்று ஓடுமாறு விரல் ஆழி. விரல்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நல்ல வலிமை மிக்க. ஆழி விசைத்தான். ஆழிய விசையோட விட்டான். சக்கரத்தை அப்படி விசையோட விட்டு சிவபெருமானை தோற்று ஓடும்படி செய்தான். இது எப்போ? பானாசுர யுத்தத்துல. பானாசுரன் வந்து ஒரு வரம் சிவனை வேண்டி ஒரு வரம் வாங்குறான். என்ன வரம்னா, யாராவது என் கூட போருக்கு வந்தா என் சார்பா நீங்க உங்களுடைய எல்லாரோடையும் வந்து ஃபைட் பண்ணணும், எனக்காக நீங்க போரிடணும்னு ஒரு வரம் வாங்கிடுறான் பானாசுரன். அதனாலதான் பானாசுரனை எல்லாரும் பயப்படுறாங்க. இவனை இவனை சண்டைக்கு கூப்பிட்டா சிவன் மொத்தமா வந்துருவாருப்பா, பிள்ளையார் முருகன் அவ்வளவரையும் கூப்பிட்டு சண்டைக்கு வந்துருவாரு நம்ம கூட அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவன்கிட்ட பணிஞ்சு போயிடுறாங்க. அப்போ சிவன் இவனுடைய பேரன் கிருஷ்ணருடைய பேரனுக்கும் பானாசுரனின் மகளாகிய உஷைக்கும் அனிருத்தன் உஷைக்கும் காதல் ஏற்பட்டுருது. அப்போ வழக்கம் போல பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருது. அதனால இவர் போய் வேற வழி இல்லாம அவன் அபிமன்யு அவன் வந்து அனிருத்தனை கட்டி போட்டுடுறான். ஸோ அவனை காப்பாத்துறதுக்காக இவர் போறாரு. கிருஷ்ணர் போகும்போது சண்டை ஆயிடுது. அப்போ சிவபெருமான் பானாசுரனுக்காக வராரு. பானாசுரனுக்கு ஆதரவாக சிவனே போர் செய்கிறார். அப்போ கிருஷ்ணர் தனது விஷ்ணு வடிவாகி தன்னுடைய சக்கரத்தை விட்டு அவர் துரத்துறார் அப்படிங்கிறது ஒரு புராண கதை. ஆக அந்த கதையை இந்த வரியில சொல்றாரு. அன்று விடையான் ஓட விரல் ஆழி விசைத்தான். விசையோடு செலுத்தினான். அதான் விசைத்தான். அடையார் தென் இலங்கை. அடையார்னா தன்னை வந்து அடையாதவர். யாரு? தன்னை வந்து அடையாதவர் தனக்கு பகைவர், தனது விரோதி. தன்னை அடைந்தவர் தமக்குரியவர். தன்னை அடையார், தன்னை வந்து சேராதார் தனக்கு எதிரி. ஆகவேதான் அடையார் தென் இலங்கை. இந்த பாட்டை முதல்ல வாசிச்சப்போ என் கூட இருந்த ஒரு நண்பர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அப்பவே அடையாறு இருக்கா சார் அப்படின்னு கேட்டார். அது வரைக்கும் நாங்க யாருமே அப்படி யோசிக்கவே இல்லை. அடையாறு தென்னிலங்கைக்கு எப்படி சார் ஒரு ரோடு இருந்திருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு, கடல் வழி பாதை இருந்திருக்குமோங்கிற அளவுக்கு சிந்திச்சிட்டார். அடையார் தென்னிலங்கை அழித்தானை. தன்னை வந்து சேராத தனக்கு எதிரிகளாக இருக்கக்கூடியவர்களது இலங்கையை அவன் அழித்தான். அப்படிப்பட்ட தெய்வம், அனைத்தையும் உடையவன், உலகங்களை படைத்தவன், சிவனையே. இந்த இடத்துல சிவன் சம்ஹார தெய்வம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சம்ஹார தெய்வத்தை அவனே விரட்டியவன். தனது பகைவர்களாக இருக்கக்கூடிய தென்னிலங்கை அரக்கர்களை அழித்தவன். அப்படிப்பட்டவன் எங்க எதை உடையவனாக இருக்கான்னு நான் பார்த்தேன். அணி அழுந்தூர் உடையானை. அணி அழுந்தூரை தனது இருப்பிடமாக உடையவனை. அதான் இங்க பொருள். உலகத்தையே அவன் தான் படைச்சான், எல்லாவற்றுக்கும் அவன் தான் உடையான்னு சொல்லியாச்சு. அப்புறம் தனியா என்ன அணி எழுந்தூர் உடையானை அப்படின்னா, அந்த இடத்துல அணி எழுந்தூரை தனது இருப்பிடமாக உடையானை. அவன் இங்கதான் இருக்கான். இவ்வளவும் செஞ்சவன், இத்தனை காரியங்களையும் செய்தவன் எங்க இருக்கான்? அழுந்தூர்ல தான் இருக்கான். அவனை அடியேன் அடைந்து உய்ந்து போனேனே. அவனை பார்த்து என்னுடைய இதை அடைந்து விட்டேன், உய்ந்தேன், எனது பலனை பெற்றேன் அப்படின்னு அர்த்தம். அவனை கண்ட பலனை அடைந்து விட்டேன். குன்றால் மாறி தடுத்தவனை. மாறினா மழை, குன்றால் மழையை தடுத்தவன். அதாவது கோவர்தனகிரியை தூக்கி கிருஷ்ணன் ஆனிரைகளை காத்த கதை, ஆயர்பாடியில் நடந்த சம்பவத்தை சொல்றார். குன்றால் மாறி தடுத்தவனை குலவேளம் அன்று பொன்றாமை அதனுக்கு அருள் செய்த போர் ஏற்றை. குலவேழம் அப்படின்னா, வேழம்னா ஆண் யானை, குலவேழம்னா அந்த அந்த யானை கூட்டத்திற்கே தலைமையாக இருக்கக்கூடிய யானை. அதான் குலவேழம் அப்படின்னு சொல்றது.
குலத்திற்கு தலை, குலத்தலை வேழம்னு அதை இன்னொரு இடத்துல பேயாழ்வார் சொல்லுவார்னு நினைக்கிறேன். குலத்தலைய அப்படின்னு வந்து வரும். பேயாழ்வார் தான் நினைவு, தெரியல. பட் அந்த அந்த வார்த்தைய அப்போ குலவேளம் அன்று பொன்றாமை, கொன்றுதல் அப்படின்னா அழித்தல்னு அர்த்தம். பொன்றாமை, குலவேளம் அழியாமல் அதனுக்கு அருள் செய்த, அதற்கு அருள் செய்தான். என்ன அருள் செய்தான்? அதனுடைய காலை முதல கவிர்ச்சு, யானையினுடைய காலை தண்ணிக்குள்ள இழுக்குது. முதலையால் இது யானையால போராட முடியல. அப்போ இறைவனை அழைக்க, இறைவன் வந்து தனது ஆழியால் அந்த இதை விடுவித்து முதலையை கொன்று யானையை விடுவிக்கிறார். ஆகவேதான் அந்த வார்த்தை, அதனுக்கு அருள் செய்த, பொன்றாமை அதனுக்கு அருள் செய்த, பொன்றாமல் அது அழியாமல் அதற்கு அருள் செய்த, போர் ஏறு ஜல்லிக்கட்டு காளை, சண்டைக்கு நிற்கக்கூடிய காளை போல வீரம் மிக்கவனை, அன்று ஆவின் நறுனை அமர்ந்து உண்ட, ஆவின் பசுவின், பசுவினுடைய நெய்யை, நறுமணமிக்க நெய்யை அமர்ந்து உண்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? அமர்ந்து உண்டன்னா சுற்றிலும் அனைவரோடும் சேர்ந்து அமர்ந்து உண்டவன் அவன். இவ்வளவு பெரிய தெய்வமா அவன் இருக்கான். அவன் செய்யற காரியங்களை பூரா பாருங்க, ஒரு சாதாரண மனுஷனால செய்ய முடியாத காரியம். குன்றால் மாறி தடுத்தான், ஒரு மலையவே தூக்கி மக்கள் எல்லாரையும் மழையில இருந்து காப்பாத்தினான். குலவேளம் அன்று பொன்றாமை அதனுக்கு அருள் செய்தான். ஒரு யானை, பெரிய யானை, யானைய முதல்ல வந்து ஒரு காலத்துல யானைகிட்ட வம்பு வச்சுக்காது. ஆனா யானையவே பிடிச்சி தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போற அளவுக்கு வலிமை வாய்ந்த பிரம்மாண்ட முதலை ஒண்ணு இருக்கு. அந்த முதலையே இவன் ஈஸியா போய் ஒரே சக்கரதாயத்துல ஒரே போடா போட்டவன். இதெல்லாம் சாதாரண ஆள் செய்ய முடிஞ்ச காரியமா? போர் ஏறு, பெரிய வீரம் உள்ளவன், ஒரு காளை மாட்டை போல பெரும் வீரமுடையவன். அப்படிப்பட்ட ஒருத்தன், ஒரு யுனிக்கான ஆள் அவன், இந்த ஒன் அண்ட் ஒன்லி அவன். ஆனா அவன் என்ன செய்யறான்? தன் வயதை ஒத்த நண்பர்கள் அனைவரோடும் ஆயர்பாடியில் இருக்கும் சிறுவர் சிறுமியரோடு சேர்ந்து அமர்ந்து நெய் வெண்ணெய் தயிர் பாலெல்லாம் உண்டவன். ஆகவேதான் அந்த வார்த்தை, அன்று ஆவின் நறுனை அமர்ந்து உண்ட, எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்ட. அது அவ்வளவு பெரும் காரியங்களை செய்தாலும் பக்தர்களோடு அடியார்களோடு நீ இவ்வளவு எளிமையா இருக்கக்கூடியவனா இருக்க. அந்த வார்த்தைக்கு தான் இப்படி சொல்றார். அன்று ஆவின் நறுனை அமர்ந்து உண்டவனே, குன்றால் மாறிதெடுத்தவன், குலவேளம் பொன்றாமல் அதற்கு அருள் செய்தவன், போர் ஏறன இருப்பவன், அவ்வளவு செய்தவன். அவன் எங்க இருக்கான்? அணி அழுந்தூர் நின்றானை. அவன் எங்கு நிற்கிறான்? அணி அழுந்தூரில், அழகுமிக்க, அணினா அழகு, அழகுமிக்க தேரழுந்தூரில் நிற்கிறான். அவனை அடியேன் கண்டுகொண்டு நிறைந்தேனே. அவ்வளவுதான், நிறைஞ்சிட்டேன். முதல் பாடல் என்ன சொன்னார்? கண்டு கொண்டேன். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, கண்டு கொண்டேன். ஏன் கண்டு கொள்ளணும்? நான் அவனை கண்டேன், கண்ணு பார்த்துச்சுப்பா, ரைட், பார்த்துட்டேன். ஒரு சினிமாவை எப்படி பார்ப்போம்? கண்டேன், திரைப்படம் பார்த்தேன், அவ்வளவுதான். கண்டு கொண்டேன். அப்போ அந்த இடத்துலதான்ப்பா என்னுடைய முதல்ல அவரை பார்த்தேன், அவர் கிளாஸ்ல உட்கார்ந்தேன், அவர் தான் என் ஆசிரியர் என்று கண்டு கொண்டேன். அந்த கொண்டேன்னா என்ன அர்த்தம்? அதற்கு பிறகு அதை அப்படியே என் மனசுல வச்சு ஃபாலோ பண்ணேன். அதற்கு பிறகு அதை தான் எனது முதன்மையாக வைத்து அதை தொடர்ந்தேன். அந்த பிராக்டிஸை தொடர்ந்தேன்னு சொன்னாதான் நீங்க கண்டு கொண்டேன்னு சொல்ல. கொண்டேன், மனதில் கொண்டேன், கண்களால் கண்டேன், மனதால் கொண்டேன், அதான் கண்டு கொண்டேன். அந்த முதல் பாட்டுல அடியேன் கண்டு கொண்டேனே, அவரை பார்த்தேன், தேவாதி ராஜன் நிக்கிறத பார்த்தேன், மனசுல கொண்டேன் அவரை. அதுக்கப்புறம் கண்டு கொண்டு திளைத்தேனே. ரெண்டாவது பாட்டுல எப்படி சொல்றாரு? அவனை பார்த்தேன், மனசுல அவனை வச்சுக்கிட்டேன், அதே பெரும் மகிழ்ச்சி, அதுலயே நிறைஞ்சி இருந்தேன், அந்த மகிழ்ச்சியிலேயே பூரிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி இருந்ததுனால என்ன நடந்தது? அடியேன் அடைந்து உய்ந்து போனேனே. எதற்காக நான் இவ்வளவு பாடுபட்டேனோ, எதற்காக பிறவி பிறவிகளாக நான் வந்து இந்த கர்மத்தின் சுழலில் மாட்டிக்கொண்டிருக்கிறேனோ, அதிலிருந்து விடுபடுவதற்கான வழியை அடைந்து உய்ந்தேன், பலன்களை பெற்றேன். நான் எதற்கு பாடுபட்டேனோ அந்த பலன்களை அடைந்து
நிறைந்தேன், பலன்களை பெற்றேன். அடுத்த பாட்டுல என்ன சொல்றாரு? கண்டு கொண்டு நிறைந்தேனே, அவனை கண்டு என் நெஞ்சத்தில் கொண்டு எனக்கான எனக்கான குறைகள் இருந்தெல்லாம் இப்ப இல்ல, நிறைந்தேன், குறைகள் எல்லாம் நிறைய பெற்றேன். என்ன குறை இருந்துச்சு? ஆஹ் பூமியில எனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை இல்ல, சம்சார துக்கமா இருக்கு, வாழ்க்கை ரொம்ப சிரமமா இருக்கு, இப்படி எல்லாம் இருந்த இந்த குறைகள் எல்லாமே அவனை கண்டு கொண்ட மாத்திரத்தில் நிறைந்தன. அதனாலதான் நிறைந்தேனே. நிறைந்தல்னா என்ன? குறை, நிறைந்தல் குறைந்தால் குறை, ஏதோ கொஞ்சம் பாக்கி இருக்குன்னு அர்த்தம். நான் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு என்னவோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். நிறைந்தேனேன்னு சொன்னா, நிறைவுன்னா என்ன? there is nothing to complain. அதுதான் நிறைதல். அடியேன் கண்டு கொண்டு நிறைந்தேனே, கண்டேன், கொண்டேன், நிறைந்தேன். இனி எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாதவன் எப்படி இருப்பான்? இப்ப அடுத்த பாட்டுல அதை சொல்லுவாரு பாருங்க. கஞ்சனை காய்ந்தானை, கண்ணமங்கையுள் நின்றானை, வஞ்சன பேய் முலை ஊடு உயிர் வாய்மடுத்து உண்டானை. வஞ்சனை பேய் முலை வாய்மடுத்து ஊடு உயிர் உண்டானை. மார்பில் வாயை வைத்து அதனூடே நீ பால் தான் அருந்தணும், ஆனா அதனூட நீ என்ன செஞ்ச? உயிர் மடுத்து உண்டான், உயிரையும் உறிஞ்சி உண்டான். செஞ்சொல் நான்மறையோர் செஞ்சொல் நான்மறையோர் மிக்க அப்படின்னு அதை பொருள் எடுக்கணும். செஞ்சொல் என்பது வேதம், அதாவது செம்மையாக்கப்பட்ட சொற்களை உடையது, திருத்தமான சொற்களை உடையது. வேதம் இன்றைக்கும் அப்படித்தான், திருத்தமான சொல்லுதான் அது, எழுத்து கிடையாது, சொல். அதனாலதான் செஞ்சொல். அந்த 4 மறைகளுமே செஞ்சொல். ஒரு எழுத்தை இவ்வளவுதான் உச்சரிக்கணும், இப்படித்தான் உச்சரிக்கணும்னு அதை உருவாக்கி வச்சதுல இருந்து இன்னைய வரைக்கும் அப்படியே தான் ஃபாலோ பண்றாங்க. நார்த் இந்தியா, சவுத் இந்தியான்னு எங்க போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் வேதம். அதான் செஞ்சொல் நான்மறையோர். அந்த செஞ்சொல் என்பது வேதம். 4 மறைகளாகவும் சொல்லப்படும் வேதத்தை நன்கு கற்றறிந்தவர்கள் இருக்கக்கூடிய தென் அழுந்தையில், தென் திருவழுந்தூரில் மன்னி நின்ற, நிலைத்து நின்ற அஞ்சன குன்றம். அஞ்சனம்னா கரிய நிறம், கண்மை, அதுக்கும் அஞ்சனம்னு சொல்றது. அப்போ அஞ்சன குன்றம், கண்மை போல நல்ல கருகருன்னு இருக்கக்கூடிய மலை போல் இருப்பவன். நிஜமாவே அவன் அப்படித்தான் நிப்பான். 13 அடி உயரத்துல அப்படியே கருப்புலயே பளபளப்போட அவ்வளவு பிரம்மாண்டமா அவன் நிப்பான், மலை மாதிரி நிப்பான் அவன். அஞ்சன குன்றம் தன்னை அடியேன் கண்டு கொண்டேனே, அவனை கண்டு நெஞ்சில வச்சுக்கிட்டேன். பெரியானை, பெரியானைனா என்ன அர்த்தம்? பெரியவனை, எல்லாருக்கும் பெரியவன். யாருக்கெல்லாம் பெரியவன்? அதுக்கு ரிவர்ஸ்ல பொருள் சொல்றாரு. அமரர் தலைவர்க்கும் பிரம்மனுக்கும் உரியானை உகந்தான் அவனுக்கும். பெரியானை, அமரர் தலைவர்க்கும் பெரியானை, பிரம்மனுக்கும் பெரியானை, யானை உரி உகந்தான் அவனுக்கும் பெரியானை. இப்படி எல்லாருக்கும் பெரியவன். இந்திரனுக்கும் பெரியவன், அதான் அமரர் தலைவர்க்கும் பெரியானை, இந்திரனுக்கும் பெரியவரை. பிரம்மனுக்கும் பெரியானை, பிரம்மனையே விஷ்ணு தான் படைக்கிறான். அப்ப பெரியான் யாரு? விஷ்ணுதான். பிரம்மனுக்கும் பெரியான். யானை உரி, யானைய உரிச்சு தோல் எடுத்தவன். கஜசம்ஹார மூர்த்தி, இன்னைக்கும் நீங்க அந்த வழுதூர்ல பார்க்கலாம். அட்ட வீரட்டான தலங்கள்னு சொல்லி 8 வீரச் செயல்கள் செய்த கோயில்கள் சிவனுக்கு உண்டு. அதுல அந்த வழுதூர் தானே, வழுதூர் தான் நினைக்கிறேன், ஆமா வழுதூர். அதுல கஜசம்ஹார மூர்த்தியா இருப்பார். தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியாலேயே மிக அருமையான செப்பு சிற்பங்கள்னு 10 செப்பு படிமங்களை நீங்க பட்டியல் போட சொன்னீங்கன்னா அதில் நிச்சயமாக கஜசம்ஹார மூர்த்தி உண்டு. அந்த சும்மாவது நீங்க செப்பு படிமம் கஜசம்ஹார மூர்த்தின்னு கூகுள்ல போட்டு பாருங்க, இமேஜ் வரும். யானையை உரித்த கோலம், யானையை உரித்து அதன் தோலை அணிந்து கொண்டு இருப்பவன் சிவன். அதனாலதான் அதை உகந்தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த தோலை அப்படி ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டாரு, விருப்பப்பட்டு போட்டுக்கிறார்னு அர்த்தம். யானை உரி உகந்தான், யானையை உரித்து தோலை உகந்தவன், எடுத்துக்கொண்டவன், அதான் சிவன். அந்த யானை உரிங்கிறத இவரு எதுகை மோனைக்காக
உரி யானைன்னு மாத்திக்கிறார். யானை உரி உகந்தானை, யானையின் தோலை உகந்தவனாகிய சிவனை, சிவனுக்கும் பெரியானை, அவனுக்கும் பெரியவனை, இவ்வளவு பேருக்கும் பெரியவன், உணர்வதனுக்கு உணர்வு அதனுக்கு அறியானை. அதாவது அவன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம், இறைவன் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா உணர்வது இருக்கு இல்ல, இறைவன் இருக்காங்கிறது, அந்த உணரும் நொடிதான் எவ்வளவு அவன் அரியவன், உணர்வதற்கு அரியவன் நமக்கு தெரியும். அவன் உணர்வதற்கு அரியவன். ஆகவேதான் அந்த வார்த்தை வருது, உணர்வதனுக்கு அறியானை. இப்போ இறைவனை பத்தி நீங்க சொல்லுங்கன்னா, என்னைய மாதிரி ஆள்கிட்ட கேட்டீங்கன்னா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இறைவனை பத்தி. இதெல்லாம் இறைவனை பற்றி தெரிந்தது. இறைவனை பற்றி உணர்ந்ததை சொல்லுன்னு சொன்னா எனக்கு மௌனத்தை தவிர வேற எதையும் சொல்ல முடியாது. ஏன்னா அது நான் மட்டுமே உணர்ந்தது. அதை எவ்வளவு வார்த்தையா ஆக்கினாலும் அதை என்னால என்னால அதை இன்னொருத்தருக்கு புரிய வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் பேசாம தான் இருக்கணும். அதனாலதான் அந்த இடத்துல உணர்வதனை அறியானுக்கு, உணர்வாக அறிவதற்கு மிகவும் அரியவன் அவன். டெய்லி ஒரு உணர்வில் அவன் உணர்த்திக்கிட்டே இருக்க மாட்டான். என்ன 12 ஆயிடுச்சு, இன்னும் நம்மள இறைவன் நமக்கு உணர்த்தலையே, அப்படி இல்லை அவன். அதை உணர்த்துற செகண்ட் நம்ம வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒன்றாக, நாம அதுவரைக்கும் கற்று அறிந்த எல்லாவற்றையும் நொறுக்கக்கூடிய ஒன்றாக, அதுவரைக்கும் நாம அந்த நொடியிலிருந்து வேற ஒருத்தனா நம்ம பிறந்து வரக்கூடிய மாதிரி அவன் செய்வான். அதுதான் இறைவனை உணர்த்துற இடம். ஆகவேதான் அது அரியதாக சொல்லப்படுகிறது. இறைவனை உணர்வது ஏன் இவ்வளவு அரியது? அதற்கு பிறகு நீயா இருக்க மாட்ட. இதுவரையில இருந்த நீ இறைவனை உணர்ந்த நொடியிலிருந்து வேற ஒரு நாரதர் வால்மீகிங்கிறவன்ட்ட அப்படி கேட்கிறாரு. அவன் அது வரைக்கும் கொள்ளை தொழில் செய்து கொலை தொழில் செய்து குடும்பத்தை காப்பாத்தினவன். நாரதர்கிட்ட மாட்டிக்கிட்டு அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம குழப்பத்துல போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறவன். ஒரு நொடி ஒரு பறவை இணைப்பறவைகளில் ஒன்று அடிபட்டு விழறத பாக்குறான். அந்த நொடி அவன் வாயிலிருந்து அட பாவி சண்டாளான்னு ஆரம்பிக்கிறான். நான் நிஷாதன்னு ஆரம்பிக்கிறாரு. நிஷாதன்னா இழிபிறப்பாளனேன்னு அர்த்தம். அட கடும் பாவி அப்படின்னு வசை சொல்லாதான் முதல் கவிதையே அவர் வாயிலிருந்து வருது. அப்படி ஆரம்பிச்சு வசை கவியா பொழியிறாரு. பொழிஞ்ச பிறந்தான் அவருக்கு ஞாபகம் வருது, எப்படி என் வாயிலிருந்து கவிதை வருது, என் வாயிலிருந்து எப்படி இந்த சொல்லெல்லாம் வருது, எனக்கு எப்படி இந்த இலக்கணம் எல்லாம் தெரியும். அந்த நொடி இறைவனை உணர்ந்த நொடி அவர் வேற ஒருத்தனா வால்மீகியா மாறிட்டார். அவரால் ஒரு ஒரு காவியத்தை இயற்ற முடியும். ஒரு நொடி இறைவனை உணரும் நொடி நம்மளை மாத்திரும். அதனாலதான் உணர்வதற்கு அரியவன் அவன். உணர்வதனுக்கு உணர்வாக அறிவதற்கு அரியானை. அழுந்தூர் மறையோர்கள் அடிபணியும் கரியானை, கருத்த நிறமுடையவன். அவனுடைய கருத்து நிறத்தின் அழகே அவ்வளவு வர்ணிக்கப்படுகிறது. அழுந்தூரில் இருக்கக்கூடிய மறையோர்கள் எல்லாம் அடிபணியக்கூடிய கருமை நிறம் கொண்டவனை அடியேன் கண்டுகொண்டு கழித்தேனே. நான் அப்படியே அவனை பார்த்து பார்த்து பூரிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டுகொண்டு கழித்தேனேன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே சார், என்ன அடுத்து என்ன? முதல்ல அதுதான் இங்க இருக்கிற நுட்பம். கண்டுகொண்டேன், கண்டுகொண்டு திளைத்தேன், அடைந்து உய்ந்து போனேன், கண்டுகொண்டு நிறைந்தேன். நிறைந்த பிறகு நிறைவாயிருச்சு. நிறைந்த பிறகு என்ன இருக்கும் ஒருத்தன்ட்ட? அது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. நிறைவடைந்தவனுக்கு மேலும் நீங்கள் கொடுக்கக்கூடியது என்னவாக இருக்கும்? எல்லாவற்றிலும் நிறைந்தவனுக்கு அதற்கு மேலும் என்ன கொடுத்தா நிறையும்? இன்னும் என்ன கொடுக்க முடியும்? நிறைந்தவனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியையும் நீங்கள் மேலே மேலே கொடுக்கலாம். நிறைந்தவனுக்கு சோகத்தை கொடுங்க, விடிய அதான் அப்படித்தான் விடு, இதெல்லாம் சரியா போயிரும் அப்படின்னு அவன் அதன் தொடவே மாட்டான். நிறைந்தவனுக்கு சோகம் வேண்டாம். நிறைந்தவனுக்கு செல்வம் வேணுமா? செல்வம் நிறைந்துருச்சு, எனக்கு எதுக்கு செல்வம் பைசா, விடு. நீ யோசிப்ப, இந்த 80 வயசான நல்ல கிழவர்கள் குறைஞ்சு போனாங்க இன்னைக்கு. நல்ல நல்ல கிழவிகள் குறைஞ்சு போயிட்டாங்க. கிழவன் கிளவிட்டு அந்த காலத்துல ரூபாயை கொடு, இனிமே நான் ரூபாயை வச்சு என்ன செய்ய போறேன்? கிளவி திண்ணையில உட்காந்துருக்கும். ஆனா அது கையில கொண்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வச்சுக்க பாட்டி அப்படின்னு சொன்னா, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த ரூபாயை வச்சு என்னடா செய்ய போறேன் நானு, இந்தா நீயே வச்சுக்க.
அப்படி கிழவிகளை நான் கிழவன்களை பார்த்திருக்கேன். வயசு என்ன 70 ஆச்சு, என்ன ரூபாய வச்சு என்ன செய்ய போறேன், இந்த அங்க வா நீ வச்சுக்க, இந்த பிள்ளைக்கு கொடு, அவனுக்கு கொடு, நீங்க எல்லாம் வச்சு நல்லா இருக்கு, வந்தா பார்த்து ஒரு வார்த்தை கேட்டு போ. ஒரு வாழைப்பழம் அவன் கொடுத்தா அதை அவ்வளவு கிழவிகளும் கிழவனும் சந்தோஷமா வாங்கிப்பாங்க. ஒரே ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு போயிருந்தேன் எங்க ஊர்ல இருந்த ஒரு தாத்தாவுக்கு. நான் சின்ன வயசுல பார்த்தா ஒரே ஒரு அப்ப நான் ரொம்ப சின்ன பையன். சின்ன பையன் சொல்றது அப்பதான் நான் முதல்ல வேலைக்கு போயிருக்கேன். ஸோ எனக்கு என் கையில என்னுடைய முதல் மாத சம்பளம், நான் வேலைக்கு போகும்போது 500 எனக்கு ஒரு மாதத்துக்கு சம்பளம். அப்போ அவரை பார்க்க எதேச்சியா ஊருக்கு போகும்போது அவரை போய் பார்த்து வரலாமே, ரொம்ப நாளாச்சே அப்படின்னு போறேன். தாத்தாங்கிறது ஒரு அந்த தெருவிலேயே இருந்ததுனால பழக்கத்தினால வந்த தாத்தா அவரு. அப்பவுமே அவருக்கு 80 வயசு. அப்ப நான் வந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட், பிரிட்டானியா பிஸ்கட் வாங்கிட்டு போறேன். கிழவர் மகிழ்ந்துட்டார். இந்த பாரு அவன் ஞாபகம் வச்சு எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு, எனக்கு பிஸ்கட் வாங்கி. ஒரு பிஸ்கட் எடுத்து தண்ணியில நினைச்சுதான் சாப்பிடுறாரு, பல்லு இல்ல, தண்ணியில நினைச்சு அந்த பிஸ்கட் சாப்பிடு, ரொம்ப நல்லா இருக்குப்பா. எனக்கு இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. பிஸ்கட் பாக்கெட் 5 ரூபாயா? 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட்ல அதை என் முன்னாடி அப்படி சப்பு கொட்டி சாப்பிட்டு அவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது, அது நிறைந்த கிழவன். அந்த ஆசி தான் நமக்கு வேணும். ஒரு பிஸ்கட்ல அப்படியே மகிழ்ச்சி அடைஞ்சு, நீங்க 500 ரூபாய் 1000 ரூபாயும் லட்ச ரூபாயும் கொட்டா அந்த கிழவருக்கு அது ரூபா ரூபாலாம் எப்படி இருக்கு தாத்தா, ரூபா வேணுமா தாத்தான்னு நான் கேட்கறேன். ஏ இனி எனக்கு எதுக்குடா ரூபாயும் பைசாவும், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எல்லாம் இருக்கு. அந்த நிறைவு தான். அந்த நிறைவு இருக்கிறவனுக்கு நீங்க மேலும் கொடுக்க முடிவது என்ன? வேற எதை கொடுத்த பைசாவோ வசதிகளோ வாய்ப்பு, அவன் எல்லாவற்றையும் நிறைஞ்சிட்டவன். நிறைந்தவனுக்கு நீங்கள் மீண்டும் அளிக்க முடிவது மகிழ்ச்சி ஒன்றையே. அவனை நீங்க இன்னும் அவன்கிட்ட மகிழ்ச்சியா பேசுங்க, அவன் தொடர்ந்து மகிழ்ச்சியா பேசிட்டே இருப்பான். அவன்கிட்ட நீங்க சோகமா பேசுங்க, அவன் ஏத்துக்க மாட்டான். அவன்கிட்ட நீங்க குறைகளை பேசுங்க, அவன் அதை காது கொடுத்து கேட்க மாட்டான். அவனுக்கு நீங்க எதையாவது கொடுக்க முயற்சி பண்ணுங்க, ரொம்ப நிறைவோட மறுத்துருவான். ஆனா அவனுக்கு நீங்க மகிழ்ச்சியோட பேசுங்க, அவன் இன்னும் மகிழ்ச்சியோட பேசுவான். மகிழ்ச்சி ஒன்றே நிறைவடைந்தவனுக்கு நீங்க மேலும் அளிக்கக்கூடியது. ஆகவே அடைந்து உய்ந்து நிறைந்தேனேன்னு சொல்லிட்டாரு. அடைந்தேன், கண்டேன், கொண்டேன், கழித்தேன், உய்ந்தேன், நிறைந்தேன்னு சொல்லியாச்சு. அப்ப நிறைந்த பிறகு என்னதான் இருக்கும்? களிப்பு மட்டும்தான் இருக்கும், மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். அவனை கண்டு கொண்டு உய்ந்த பிறகு நான் வைகுண்டத்துக்கு போயிட்டேன். வைகுண்டத்துல என்ன இருக்கு? நித்தியமும் ஆனந்தம் உள்ள இடம் அது. எப்போதும் மகிழ்ச்சியை தவிர வேற எதுவும் இல்லாத இடம்னு சொல்லியாச்சு. அப்ப இனிமே பூரா என்னதுதான்? கண்டு கழித்தேனே, கண்டு கொண்டு கழித்தேனே, கண்டு கொண்டு கழித்தேனே தான். கழிப்பு தான் இனிமே. அடைந்து உய்ந்து நிறைந்த பிறகு கழிப்பு மட்டுமே இருக்கு. எல்லா பாட்டும் அப்படிதான் இருக்கும். திருவாள் மார்பன் தன்னை, திருமகள் வாழும் மார்பை உடையவனை, திசை மண் நீர் எரி முதலா உருவாய் நின்றவனை. உலகத்தை படைத்தான்னு சொன்னமே, உலகத்துல எதெல்லாம் பொருட்கள், அதான் உரு. உருனா என்ன? பிசிக்கல் ஆப்ஜெக்ட், ஒரு வடிவம் உடையது, ஷேப், ஒரு வடிவம் உடையது ஆப்ஜெக்ட். அப்ப அந்த வடிவம் உடையது எதெல்லாம் சொல்றாரு பாருங்க. திசை, திசைக்கு எப்படி சார் வடிவம் உண்டு நீங்க கேட்கலாம். ஆனா திசை எதெல்லாம் பகுக்கப்படுமோ அதெல்லாம் வடிவங்கள் உடையது. லெஃப்ட் ரைட்டுன்னு பிரிக்க முடியுது இல்ல உங்களால? இது கிழக்கு, இது மேற்கு, இது தெற்கு, இது வடக்குன்னு பிரிக்க முடியுது இல்ல நம்மளால? பூமியை விட்டு வெளியே போயிருங்க, அட்மாஸ்பியரை விட்டு வெளியே போயிருங்க, தெற்கு வடக்கு எது நமக்கு தெரியாது. அங்க திசைகளே கிடையாது, மேல திசைகளே கிடையாது. பூமிக்குள்ள அட்மாஸ்பியருக்குள்ள வரும்போதுதான், அட்மாஸ்பியருக்குள்ள வந்தாதான் உங்களுக்கு இருக்கு வடக்கு தெற்கே தெரியும். அப்போ அது ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் அப்படின்னு நீங்க சொல்றது. உரு, உருவாய் நின்றவன். எந்த உருவாக நின்றான்? திசை மண் நீர் எரி முதலா உருவாய். இதை போன்ற உருவங்களாக, இவையற்றையெல்லாம் முதலாக கொண்ட உருவங்களாக நின்றவனை, ஒலி சேரும் மாருதத்தை. மாருதம் என்றால் காற்று. இங்க ஒலி சேரும் மாருதம்னா என்ன? நமக்கெல்லாம் திருமழிசை ஆழ்வாருடைய முதல் பாடல் நினைவிருக்கும், பூநிலாய 5 மாய்ங்கிற பாட்டு. நம்ம அதுக்கு கடும் விளக்கத்தை பார்த்திருக்கோம். அதாவது பஞ்சீகரண வித்தையினுடைய விளக்கமாக அந்த பாட்டு அமைகிறதுன்னு பார்த்தோம். அதுல என்ன சொன்னோம்? பஞ்சபூதங்கள் சூக்ஷ்ம வடிவில் இருக்கும்போது தனித்தனியாகவும், அவை உருவை அடையும் போது, அதாவது ஒரு பிசிக்கல் ஃபார்ம் அடையும் போது, ஒரு பூதத்தினுடைய பெரும் பங்கு, பாதி பங்கு பெரும் ஒரு பூதமும் மீதி 4 பண்புகளை 4 பங்கை
பிற பூதங்களிடமிருந்தும் பெற்றுக்கொண்டுதான் ஒரு ஒரு பூதம் அதனுடைய தூல வடிவத்தை, பிசிக்கல் ஃபார்மை அடைகிறது. நீர் என்பது தூய கருத்துல அது நீர், வேற எதுவும் கிடையாது அதுல. ஆனா அந்த நீர் நம்ம கண்ணால் காணக்கூடிய ஒரு வடிவத்தை அடையும் போது, அந்த பொருள் வடிவத்தை அடையும் போது, பாதி பங்கு நீரும் மீதி இருக்கக்கூடிய பங்குல 4ஆ பிரிங்க. மீதி இருக்கக்கூடிய 50% மீதி இருக்கா, 50% 4 ஈக்குவல் பார்ட்டா பிரிச்சு ஒவ்வொன்றுலையும் என்ன 12 போடுங்க. 12%க்கு நெருப்பு, காற்று, இது வானம், மண், இது எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா அதுதான் கண்ணால் காணப்படும் நிலம் எனும் பொருள், சாரி நீர் எனும் பொருள். அப்படி வந்துருதுன்னு சொல்லியாச்சு. அப்ப காற்றுன்னு சொன்னா அது என்ன இருக்கும்? அப்ப இந்த மீதி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பண்பு இருக்கு. ஒன்று இன்னொரோடு சேரும் போது அந்த பண்பை கொண்டதா இருக்கும். சிறந்த கால் இரண்டுமாய் அப்படின்னு அந்த பாட்டுல அவர் ஒரு வார்த்தையை போடுவார். திருமழிசை ஆழ்வார். திருமழிசை ஆழ்வாருடைய முதல் பாடல் பூநிலாய 5மாய்ன்னு ஆரம்பிக்கும். அதுல சிறந்த கால் இரண்டுமாய்ன்னு ஆரம்பிப்பார். சொல்லுவார். அது சிறந்த கால் இரண்டுமாய்னா, கால் என்றால் காற்று. காற்றுல 2 பண்புகளாய் இருக்கிறவனேங்கிறாரு. அது என்ன 2 பண்புகள் காற்றுக்கு? காற்றுக்கே உரிய பண்பு ஒன்று ஸ்பரிசம், தொடு உணர்ச்சி. அது காற்றுக்குரிய பண்பு. சரி, காற்று எங்கு நிறைந்திருக்கிறது? வெட்ட வெளியாகிய ஆகாசத்தில் காற்று நிறைந்திருக்கிறது. அப்ப ஆகாசத்தில் காற்று இருப்பதால் ஆகாசத்திற்குரிய பண்பையும் தான் பெற்று இருக்கிறது. அப்ப ஆகாசத்தினுடைய பண்பு என்ன? ஒலி. அதனாலதான் அண்டத்துக்கு போனீங்கன்னா ஓம்ங்கிற ஒலி கேட்கும். அந்த ஓம்ங்கிற ஒலி தான் அண்டத்தை இருக்கிற ஒலி, அதுதான் ஆதி ஒலி. ஆகவேதான் வேதத்தை உச்சரிக்கும் போது, எதை சொல்லும் போது முதல்ல ஓம்ங்கிற பிரணவத்துல ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஒலி ஆகாயத்துக்குரியது. ஆகாயத்தில் காற்று வியாபித்திருப்பதால் ஆகாயத்தின் பண்பையும் பெற்றுக்கொண்டு தனக்குரிய பண்பாகிய ஸ்பரிசத்தையும் வச்சிருக்கோம். ஆகவேதான் காற்றுக்கு 2 பண்புகள். தனக்கே உரிய பண்பாகிய ஸ்பரிசம், கூட சேர்ந்த ஆகாசத்தால உருவாகி வந்த ஒலி. ஆக இந்த வரிய இப்ப இந்த இடத்துக்கு வாங்க. ஒலி சேரும் மாருதத்தை, ஒலி வந்து சேர்கிறது, அதனுடைய இயல்பு இல்ல. மாருதம்னா காற்று, காற்றின் இயல்பு ஒலி அல்ல. ஆனா ஆகாயமாகிய வெளியில் காற்று இருப்பதால் அது ஒரு ஆகாயத்தோட இயல்போட வந்து சேர்ந்துக்குது. ஒலி வந்து ஆகாயத்தின் இயல்பாகிய ஒலி காற்றில் வந்து சேர்கிறது. ஆகவேதான் ஒலி சேரும் மாருதத்தைன்னு சொல்றார். திருமங்கையாழ்வார் கற்றவர், ஸ்காலர். அது தெரிகிற இடம் இதெல்லாம். ஒலி சேரும் மாருதத்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் வரிய நல்லா கவனிங்க. இது எல்லாத்துக்கும் சிவம், சைவத்துல போனீங்கன்னா விளக்கம் பிரமாதமா இருக்கும். சிவம் தான் எல்லாமாக இருந்து அனைத்தும் நிறைந்து தன்னில் தானே லயித்து அப்படியே இருக்கும். ஒண்ணுமே கிடையாது, அது ஆக்ஷனே கிடையாது. ஹைபர்னேஷன்ல இருக்கிற போலார் பியர் மாதிரி சிவம் வந்து அத்தனை சக்திகளோடையும் கம்முன்னு இருக்கும், ஒன்னும் செய்யாம இருக்கும். ஏன் சார் இப்படி கிடக்காரு? அது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு பேலன்ஸா இருக்கா, அதனால எல்லாம் கம்முன்னு இருக்கு, அவ்வளவுதான். அதனாலதான் நம்ம சும்மா இருக்கிறவனை பார்த்து என்ன சொல்றோம்? சிவனேன்னு சிவனேன்னு இருந்தா கிடக்கதான் செய்யணும், சும்மா தான் இருக்கணும். எல்லாம் பேலன்ஸ்டு கம்முன்னு இருக்க வேண்டியதுதான், சிவனேன்னு கிடக்க வேண்டியதுதான். அடுத்து அங்க வந்து யார் வரா? சக்தி வரா. சக்தி தான் டைனமிசம், அவதான் செயலை தூண்டுபவள். அதனாலதான் சக்தி. நீ சக்தி இருந்தா அதை செய்டே, அப்படிதானே சொல்றோம். அப்ப செயல் புரியணும்னா சக்தி வரணும். நீ சிவம் இருந்தா இதை செய் அப்படி சொல்லி நம்ம கேட்டிருக்கோமா? கேட்டதே இல்லை. சக்திங்கிற வார்த்தை தான் நமக்கு வருது. சக்தி இருந்தா நீ இதை செய்ய சக்தி இல்லை உனக்கு. இப்படித்தானே பேசுறோம். நம்ம இயல்பான பேச்சிலேயே தத்துவம் நிறைந்திருக்கிற இடங்கள் அதெல்லாம். அப்ப சக்தி இருந்தால் செயல்பாடு நடக்கும். அப்ப அது வரைக்கும் பரதெய்வமாக விஷ்ணு கம்முன்னு கிடக்கிறாரு. முதல்ல யார ஆரம்பிக்கிறா பாருங்க, திருவாள் மார்வன் தன்னை, திரு வசிக்கிற மார்பை உடையவன். அப்ப திரு என்ன செய்யறா? இறங்கிய ஆக்ஷன்ல அப்படின்னு தூங்கிட்டு இருக்கிற புருஷனை ஒரு உத விடுறான். புருஷன் எந்திரிக்கிறான், எழுந்து என்ன செய்யறான்? பொருட்களாக மாறுகிறான், உருவாக நின்றான், உருவாய் நின்றானை. என்னென்ன உருவாலாம் ஆனா? இந்த பூமி, இந்த
உலகம் என்று ஒன்று படைக்கப்படுகிறது இல்லையா, அதான் திசை, மண், நீர், எரி இவற்றால் ஆனது இவ்வுலகு. அப்படிப்பட்ட உருவாக நின்றவன் உருவாக வரக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் பண்பு உண்டு. பொருள்னு வந்தா பண்பு இருக்கும். பண்பு இல்லாத ஒரு பொருளை நீங்க எனக்கு காட்டுங்க, அப்படி கிடையாது. நியாய சாஸ்திரம் அதை தெளிவா விளக்கும். பால் என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். பாலை விளக்குன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பால் வெள்ளை நிறமானது, பால் இனிப்பு சுவையுடையது, பால் நீர்ம வடிவில் திரவ வடிவில் உள்ளது. இதெல்லாம் பண்பு. பாலை பற்றி சொல்லுன்னா எதுக்கு பண்பை பத்தி சொல்ற? அப்ப பண்பு தானே பொருளாகுது. இல்ல சார், எனக்கு இன்னும் டவுட்டா இருக்கு. நியாயவாதிகள் பிரமாதமா விளக்குவாங்க. ரைட்டியா, நம்ம ரிவர்ஸ்ல வருவோம். எதெல்லாம் பண்போ அதெல்லாம் அந்த பொருள்ல இருந்து நீக்கு. இப்ப பாலை என்ன சொன்னேன்? வெண்மை நிறமுடையதுன்னு சொன்னேன். வெள்ளை நிறத்தை எடுத்துருவோம். சரி, அடுத்து என்ன சொன்னேன்? பால் இனிப்பு சுவையுடையது. பாலிலிருந்து இனிப்பு சுவையை எடுத்துருவோம். எடுத்தாச்சு. பால் நீர் வடிவில் உள்ளது. பால்ல இருக்கக்கூடிய திரவத்தன்மையை எடுத்து மீதி என்ன இருக்கும்? சார் ஒண்ணுமே இருக்காது சார். அப்ப பண்பை நீக்கினால் பொருள் இல்லைல்ல. ஆமா சார். ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு அவன் சொல்லிடுவான். அதான் நியாய சாஸ்திரம் தர்க்க சாஸ்திரம்னு சொல்லப்படுவது அதுதான். தமிழ்ல தர்க்க சங்கர தீபிகைன்னு ஒரு புக்கே இருக்கு. நீங்க ஆர்கைவ்ல போய் எடுக்கலாம். அதுல பிரமாதமா இருக்கும். இதை மேற்கொண்டு நீங்க வாசிக்கிறதுக்காக சொல்றேன். அப்போ இது பொருள்னு வந்த பிறகு ஒரு பண்பு வந்துருது. அதனாலதான் ஒலிசேர் மாறுதத்தை அது பண்புன்னு பார்த்தோம். அப்போ முதல்ல சக்தியை கொண்டு செயலை துவக்குகிறான். உலகை, பரு உலகை, இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் அதை படைக்கிறான். பிசிக்கல் ஃபார்ம் அதை உருவாக்குகிறான். அது உருவாக்குன உடனே அதற்கு பண்பை சேர்க்கிறான். ஒலிசேர் மாறுதத்தை அதற்கு சேர்க்கிறான். இது எல்லாவற்றுக்கும் கான்செப்சுவலா ஒண்ணு இருக்கும் இல்லையா, அடிப்படையா அனைத்திற்கும் உள்ள ஒரு சூக்ஷ்மமாக ஒண்ணு நிறைந்திருக்கும். அதாவது ஒரு பொருளை ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்க ட்ரை பண்றான்னு வைங்களேன், ஏதோ ஒண்ணு அவன் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணல, அவன் மண்டைக்குள்ள அது இருக்கு. அதை வெளியில ஒரு பொருளை ஆக்குறதுக்கு அவன் அவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஐடியா உள்ள ஒரு அப்ப அவன் மைண்டுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொருளினுடைய வடிவமும் அது செயல்படும் விதமுமான எல்லாம் உள்ள இருக்கும். அப்ப உள்ள அந்த பொருள் இயங்கிட்டு இருக்கு, என்ன செய்யணும் ஏது பண்ணணும் எல்லாம் இருக்கு. அதை அவன் வெளியே எல்லாருக்குமா ஆக்கி பிசிக்கல் ஃபார்மா மாத்துறான். அப்ப அந்த பொருள் இப்ப என் கண்ணு முன்னாடி இந்த ஒரு டம்ளரை பாக்குறேன். என் முன்னாடி ஒரு டம்ளர் இருக்கு. ஆனா இந்த டம்ளர்னு ஒண்ணு ஆதியில ஒருத்தன் மைண்ட்ல வச்சிருந்து உருவாக்கி இருப்பான்ல. அப்ப அவன் மைண்ட்ல டம்ளர்ங்கிற ஒரு கான்செப்ட் இருந்திருக்கு. அதுதான் இந்த இடத்துல அருவாய் நின்றானை. அந்த கான்செப்ட் அவன் எப்படி விளக்குவான் ஒருத்தருக்கு, எப்படி காட்டுவான் இன்னொருத்தருக்கு? காட்டவே முடியாது. வாயால சொன்னாலும் அது காட்சி கண்ணுக்கு தெரியாது இல்லையா? அப்போ அதனாலதான் அரு, கண்ணால் காண முடியாதது அரு, கண்ணால் காண முடிவது உரு. அப்போ கண்ணால் காண முடியாத கருத்தாகவும் பொருளாகவும் பண்பாகவும் சக்தியால் செய்யக்கூடிய, சக்தியால் தூண்டப்பட்டு இந்த உலகத்தை உருவாக்குறான். அப்படிப்பட்ட இவ்வளவு காரியத்தை செய்யக்கூடிய அந்த தெய்வம் தென் அழுந்தையில் மன்னி நின்று, இந்த இருக்க தேரெழுந்தூர்ல நிலைத்து நின்று கருவார் கற்பகத்தை, கருவார்க்கு ரெண்டு பொருள் நீங்க எடுக்கலாம். ஒண்ணு அவன் நிறம், கருவார் கரு ஆர் கற்பகம், அடர்ந்த கருப்பு நிறத்தை கொண்ட கற்பகம் போல. கற்பகம்னா என்ன? வேண்டியதை வழங்கக்கூடிய மரம். அத மாதிரி எல்லாருக்கும் வேண்டியதை வழங்கக்கூடியவனா அவன் இங்க நிக்கிறத பார்த்தேன்னு சொல்லலாம். இன்னொன்னு என்னது? கருவார், கருங்கிறது மூலம். அனைத்து இப்ப மேல சொன்னத பாருங்க, இந்த உலகமே உருவாக்கப்படும் இடம், அந்த உலகத்தையே படைக்கக்கூடிய மூலமாக கரு ஆர், உலகத்திற்கே பிறப்பை கொடுக்கக்கூடிய கருவாக விளங்கக்கூடியவன் அவன். விளங்கி எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கிறவன். அப்படி கருவார் கற்பகம் மூலமாக விளங்கக்கூடியவன், அந்த பொருளையும் எடுக்கலாம். கருவார் கற்பகத்தை கண்டு கொண்டு கழித்தேனே, நிலை ஆளாக என்னை உகந்தானை. அதன நிலை ஆள். டெம்பரரி பேசிஸ்லயோ இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ்லயோ உன்னைய எடுக்கலப்பா நானு. இந்த திருவிழாக்கு மட்டும் போய் பக்தர்களாக நின்றுட்டு வர மாதிரி இருக்கிறவன்லாம் நிலையாள் இல்லை. என் நிலைத்து என்னுடைய அடியானாக இரு அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை இதுல விட்டாச்சுன்னு அர்த்தம். வேற என்ன? வானுலகாகிய வைகுண்டத்தில்
பரமபதத்தில் இடம் கொடுத்து உங்களை வந்து நித்திய சூரியாக்கியாச்சு. அப்ப அதனாலதான் நிலை ஆள்ங்கிற வார்த்தையை சொல்றாரு. நிலை ஆளாக, நிலைத்து அவனுக்கு ஆளாக. ஆள்னா அடிமை, அவனுக்கு ஆளா இருக்கான். நிலைத்து அவனுக்கு அடிமையாக என்னை உகந்தானை, என்னை ஏற்றுக்கொண்டவனை, நிலமகள்தன் முலை ஆள் வித்தகனை, நிலமகளின் மார்பகத்தை உடையவனை, அதற்கு உடையவன். மார்பகத்தை உடையவனா என்ன அர்த்தம்? அவளை கொண்டவன், அவளை அனுபவிப்பதற்கு இது உள்ளவன். வித்தகனை முது நான்மறை வீதிதோறும், முது பழமையான தொன்மறை, மிக பழைய வேதங்கள் வீதியெல்லாம் அலையார் கடல் போல் முழங்கும். அலைமிக்க கடல் ஒலிப்பது போல வேதம் ஒலிக்கிறது. என்ன வேதம்? முது நான்மறை வேதம். உலகத்துல உருவான சொற்கள்லேயே முதுமையான சொற்களை கொண்ட மிக பழமையான வேதம். அது அப்படியே வீதிதோறும் கடலின் அலைபோல் ஒலிக்கிறது. அப்படிப்பட்ட தென் அழுந்தையில் மன்னி நின்ற கலை ஆர் சொற்பொருளை. இப்போ மேல சொல்லும் போது வேதத்தை என்ன சொன்னேன்? அலையார் கடல் போல் முழங்கும்னு சொல்லும் போது முது நான்மறை வேதம்னு அதை சொல்லும். திருமங்கை மன்னன் அப்படிதான் சொல்றாரு. அப்போ வேதம் முழங்கும்னு சொன்னா அது வாயை விட்டு வெளியில வருதுன்னு அர்த்தம். அப்ப வேதம் சொற்களால் ஆனது. அப்ப நமக்கு சொல் முக்கியமா பொருள் முக்கியமான்னு கேட்டா, அலை கடல், கடல் அலை ஒலிப்பது போல வேதம் ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த வேதம், அதால் உருவாக்கப்பட்ட சாஸ்திரங்கள், உபாங்கங்கள், வேதாங்கங்கள் ஆகிய அனைத்திற்குமே அந்த சொற்களின் பொருளென விளங்குபவனை. அவதான் கலையார் சொற்பொருளை. சொல்னாலே வேதம் தான் நம்ம பார்த்திருக்கோம் பல இடத்துலயும். இப்ப கலையார்னா என்ன? நீங்க வேதத்திலிருந்து மேற்கொண்டு உருவாக்கி எடுத்துக்கொண்ட அனைத்து சாஸ்திரங்கள், ஆகமங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. அதிலிருந்து உருவாகி வரக்கூடிய சொற்களின் பொருளாக விளங்குபவனை கண்டுகொண்டு கழித்தேனே. வேதம், வேதத்தின் பொருள் அவனே என்று நிறுவறார். பேரானை, திருப்பேரில் இருப்பவனை. திருப்பேருங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கோயிலடி, அப்பக்குடத்தான். அதான் பேரானை. பேரானைனா திருப்பேரையில் இருப்பவனை. குடந்தை பெருமானை, திருக்குடந்தையில் இருப்பவனை. ஏன்னா ரெண்டு இடத்துலயுமே அவன் பள்ளி கொண்ட பெருமாள் தான். பெருமானை இலங்கு ஒளிசேர் வாரார் வனமுலையாள் மலர்மங்கை நாயகனை. மலர்மங்கை யாரு? பிராட்டி லக்ஷ்மி தேவி. வார்னா மார்பில் அணிய, பெண்கள் மார்பில் அணியக்கூடிய கச்சு. கச்சணிந்த செழித்த மார்புகளை உடைய மலரின் மேல் அமர்ந்திருக்கும் பிராட்டி எப்படிப்பட்டவ? அழகின் ஒளி மிக்கவ அவர். இலங்கு ஒளிசேர் வாரார் வனமுலையாள். அப்படியே இலங்கு ஒளி, அதாவது அந்த வார்த்தையை கவனிங்க. இலங்கு ஒளினா என்ன அர்த்தம்? அவள்கிட்டமிருந்தே புறப்பட்டு வரக்கூடிய ஒளி அது. சார் லைட்டிங் வச்சு பிரைட்டா காட்டுறோம் சார், அது இல்ல, அது இலங்கு ஒளி இல்ல, அது கடன் வாங்கிய ஒளி. இவ இயல்பிலேயே ஒளி வீசும் முகமுடையவள், ஒளி வீசும் உடல் உடையவள். ஆகவேதான் இலங்குகின்ற. இலங்குகின்றனா that stays with அப்படின்னு அர்த்தம். அது அதோடையே தங்கி இருக்கக்கூடியது. that stays with, that shine stays with it. அப்ப அந்த பளபளப்பு அதோடையே ஒட்டிட்டு இருக்கக்கூடியது. அதுதான் இலங்கு ஒளி. அந்த இலங்கு ஒளி சேர்ந்து இருக்கக்கூடிய இவ பிராட்டி தாயார், அவளுடைய நாயகன் மலர்மங்கை நாயகனை ஆரா இன்னமுதை. ஆரான்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், திகட்டாத, சாஷியேட்டிங், அன்சாஷியேட்டிங். இனிப்பை நீங்க சாப்பிட்டீங்கன்னா திகட்டும். ஆனா எவ்வளவு சாப்பிட்டாலும் திகட்டாத இனிப்பு ஒண்ணு உண்டா? உண்டு சார், அதான் அமுதம். அந்த அமுதம் போன்றவன் இறைவன். நமது நாராயணனின் பெயரை பேச பேச, அவன் பெருமையை எவ்வளவு பேசினாலும் அது எனக்கு அழுக்கவே அழுக்காது, அது எனக்கு திகட்டாது. ஆகவேதான் ஆரா இன்னமுதைன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆரா இன்னமுதை தென் அழுந்தையில் மன்னி நின்ற காரார் கருமுகிலை. காரார் கருமுகில், மேகம், மழை பொழியக்கூடிய கருமேகத்தை போன்றவனை கண்டுகொண்டு கழித்தேனே. இந்த இடத்துல கார்முகில்னு சொல்லும்போது அவன் அருளை மழையாக பொழியக்கூடியவன் பொருள் எடுக்கலாம். திரள் முருகன் அணையார். முருகன்னா நமக்கே தெரியும்,
முருகன் யாரு? தேவ சேனாதிபதி. தேவர்களுக்கு படைத்தலைவனாக விளங்கக்கூடியவர் ஸ்கந்தன், அதாவது முருகன். அவன் வீரத்திற்கு அவன் தான் அடையாளம். ஏன்னா படைத்தலைவன் இல்லையா அவன். அதனாலதான் செவ்வாய் வந்து போர் கிரகம். செவ்வாய்க்கு அதிபதி ஏன் முருகன்? ஏன்னா முருகன் தான் தளபதி. அவதான் செவ்வாய்க்கு முருகன் தான் அதிபதி, கிரகத்துக்கு அதிபதி. அப்போ திரள் முருகன் அணையார், முருகனை போன்ற வீரமுடையவர்கள் இருக்கக்கூடிய தென் அழுந்தையில், அந்த திருவழுந்தூர் தேசத்தில் நிலைத்து நின்ற அற முதல்வன் அவனை. பாருங்க, அறத்திற்கு முதல்வனாக விளங்கக்கூடியவன், அறத்திற்கு முதல்வன் அவன். நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? அறத்தை பின்பற்றுவோம். ஆனா அறத்திற்கு முன்பு ஏமா போக முடியாது. பின்பற்றுதல்னாலே பின்னாடி ஃபாலோ பண்றது. ஃபாலோனால என்ன அர்த்தம்? அவன் முன்னாடி வரான், அவன் பின்னாடி போறான்னு தான் அர்த்தம். நீங்க தர்மத்தை பின்தொடரணும், தர்மத்தை பின்பற்றுங்கள் தானே சொல்றோம். ஆனா இறைவன் மட்டும்தான் தர்மத்திற்கு முன்னால் நிற்கக்கூடியவன், அற முதல்வன், அறத்திற்கு தலைவன், அதற்கு முன்பு நிற்கக்கூடியவன். அவனை அணி ஆலியர் கோன், அழகுமிக்க ஆலி நாட்டின் மன்னன் ஆலியர் கோன், மறுவார் கரை நெடுவேல் வலவன். மறுவார்னா பகைவர், பகைவர்களால், அதாவது பகைவரோடு போர் செய்து இரத்தக்கரை காயாத மறுவார் கரை நெடுவேல் வலவன், நீண்ட வேலையுடைய, பகைவருடன் போரிட்டு அதனுடைய இரத்தக்கரை மாறாத பெரிய வேலை உடைய வலியவன். கலிகன்றி யாரு? நீலன். சொல் ஐயிரண்டும், அவன் சொன்ன இந்த 5 பாடல்களையும் முறை வழுவாமை வல்லார், முறை வழுவாமல் பாட வல்லார், முழுது ஆழ்வர் வானுலகே, அவர்கள் வானுலகு, அதாவது நித்திய சூரியாக வைகுண்டத்தில் சென்று நிறைந்திருப்பார்கள் அப்படின்னு முடிக்கிறார். பொறுமையாக கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. நன்றி ஜெகசத்தினி, ரொம்ப சிறப்பான ஒரு தொகுப்பா சொன்னீங்க. இந்த உடையாரைன்னு சொன்னதா இருக்கட்டும், அடுத்தது இந்த திசை மண்ணீர் நீர் எரி முதலா உருவாய் நின்றவனே, அதை அப்படியே நாங்க கடந்து வந்துட்டோம். ஒளி சேரும் மாருதத்தைன்றதுக்கு ரொம்ப அழகான ஒரு இது ஒண்ணு. அது மாதிரி இந்த இளங்கோலி, அது சுயம் பிரகாசம்னு சொல்றோமே, அந்த இளங்கோலி சேர்ன்றது அப்படித்தானே? ஆமா, இலங்கு ஒளி, அதில் இலங்கி இருக்கக்கூடியது பிறங்கு ஒளி, ரெண்டுமே அவனிலிருந்து பிறந்து வரக்கூடிய ஒளி, அப்படி ரெண்டுக்குமே அந்த பொருள் எடுக்கலாம். இன்னைக்கு சஷ்டி அதுமா முருகனை கடைசியா திரள் முருகனை யாருன்னு வந்தது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது நன்றி. நன்றி ஜெயதேசன். மறுபடியும் யாருக்கும் ஏதாவது கேள்விகள் இருக்கா இதுல? ஜஜா, இன்னைக்கு அருமையா இருந்ததுங்க. அந்த 1604 திருமலையேச ஆழ்வார் அவரு பாடல் மாதிரியே இருந்தது. நிறையா தத்துவ குலமா இருந்தது அந்த பாடல். ஸோ பிரமாதம். தேங்க்ஸ். மேபி வேற கேள்வி இல்லைன்னா இந்த பாடலில் இல்லை ராஜா, ஒரு ஜென்ரல் கொஸ்டின் தான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கல, இறைவனை வந்து எல்லா டைமும் கும்பல்லாம் அப்படி மாதிரி தானே வருதுங்க. அப்புறம் நாம் எப்போ இருந்து இந்த இதைய ஆரம்பித்தோம், ப்ராக்டிஸ் ஆஃப் ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் தான் சாமி கும்பிடணும், இந்த நேரம் நல்ல நேரம், இந்த நேரம் சரியில்லாத நேரம் அப்படின்னெல்லாம் அது ரீசெண்டாக தான் அப்படியே ஆரம்பிச்சாங்களா? இந்த கேள்விக்கு 2 விதமா பதில் சொல்லலாம். இது வந்து வாரியார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. இன்றைக்கு வாரியார் நினைவு தினம். இன்றைக்கா நேற்றைக்கா ஞாபகம் இல்லை. வாரியார் வந்து இன்றைக்கு தான் நினைக்கிறேன், சஷ்டி தினத்துல தான் அவரு இதானார். சஷ்டி தான் ஜட்ஜ். ஆமா, சஷ்டி தான் இல்லையா? ஆமா, கரெக்ட். வாரியார் வந்து ஒரே நேரத்துல 2 விதமாவும் பதில் சொல்லுவார். ஒரு பெரிய ஸ்காலராகவும் பதில் சொல்லுவாரு, ரொம்ப சுவாரஸ்யமாவும் பதில் சொல்லுவார். ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கார், நமக்கு இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்கார். பிரைம் மினிஸ்டருக்கு ஆபீஸ் அவர்ஸ்னு ஒண்ணு உண்டு. அந்த ஆபீஸ் அவர்ஸ்ல நீங்க அவரை போய் பார்த்து ஆபீஸ் வேலைகள் எல்லாம் செய்யலாம்னா கூட, அவர் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டாருன்னு வைங்க, அப்ப அவர் பிரைம் மினிஸ்டர் இல்லையா? அப்பவும் அவர் பிரைம் மினிஸ்டர் தான் இல்லையா? அப்ப அவர் வீட்டுல இருந்தா பிரைம் மினிஸ்டர் இல்ல,
ஆபீஸுக்கு வந்தாதான் அவர் பிரைம் மினிஸ்டர், அப்படி இல்லை. பார்லிமெண்ட்டுக்கு வந்தாதான் எம்பி, பார்லிமெண்ட் நடக்காத நாட்கள்ல அவங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கிடையாதா? அப்போ அந்த விஷயம் அவர்களோடு எப்போதும் இருக்கக்கூடியது. அப்போ ஒரு இறைவனை நீங்க இறைவன் எல்லா நேரத்திலும் இறைவன் தான். ஆனா நாம போய் வணங்குறதுக்கு அவனுக்கு ஒரு கோயில், ஒரு இடம், இந்த முறைமை அவனுக்கு செய்யப்பட்டதல்ல, நமக்கு செய்யப்பட்டது. இது ஒரு ஒரு சாதாரணமா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வைக்கலாம். இன்னொன்று, இறைவன் இதை எதிர்பார்க்கல. இறைவன் இதற்கு உரியவனே கிடையாது. ஒரு முறை வைத்து நீ வணங்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், அதெல்லாம் இறைவன் எதிர்பார்க்கல. ஆனால் இந்த ஒழுங்கு என்பது மானுடர்களாகிய நாம் நமக்கான நியமம் ஒன்றை உருவாக்கி கொண்டு அதன் வழியாக இந்த கமிட்மெண்ட்டை இறைவனுக்கு தெரிவிக்கிறோம் நாம. அப்படிதான் இந்த விஷயத்த கொண்டு வரோம். அதாவது உன்னை ஒருத்தரை நீங்க ஒருத்தரை பார்க்க போறீங்கன்னு வைங்களேன். சார், இந்த உங்களுக்கு ரொம்ப உதவி செய்த ஒருவர், உங்களுக்கு நீங்க பெரிய மதிப்பு வைத்திருக்கக்கூடிய ஒருவரை பார்க்க போறீங்க. அப்போ ஒரு பழம் வாங்கிட்டு போலாமேன்னு வாங்க போறீங்க. அப்ப பழத்தை பார்க்கும்போது, சார் இந்த பழம் 1, 2 ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் கலர் அடிபட்ட மாதிரி இருக்கும், ஆனா உள்ள நல்லா தான் சார் இருக்கும், இது கிலோ 100 ரூபா தான் சார், இது 200 ரூபா, பார்க்க பிரமாதமா இருக்கும், நீங்க எதை வாங்குவீங்க? 100, 200? இப்ப நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போறதா இருந்தா கூட, ஏன்பா உள்ள நல்லா தானே இருக்கும் சார், உள்ள அருமையா இருக்கும் சார், இது பெட்டியில வச்சு அடுக்கும் போது லைட்டா அழுத்தின மாதிரி இருக்கு, அவ்வளவுதான் சார், நான் சாப்பிடணும்னா அந்த 100 ரூபாய் வாங்கிட்டு வந்துருவேன். ஆனா நான் இப்போ ஒரு பெரியவரை பார்க்க போறேன், என்னுடைய ஆசிரியரை பார்க்க போறேன்னு வைங்க, ஸ்ரீபாஷ்யம் சொல்லி கொடுத்த ஆச்சாரியார் இருக்காரு ஸ்ரீரங்கத்துல, அவரை நான் பார்க்க போறேன்னு வைங்க, வேணாம்ப்பா அந்த 200 ரூபாய் வைட்ட தேடு, அதை தான் அவர்கிட்ட கொண்டு வைக்கும்போது நான் பெஸ்ட்டை தான் அவருக்கு கொடுக்கணும். அப்போ எனக்கு மேல இருக்கிற ஒருத்தரை, நான் பெரிதும் மதிக்கிற ஒருத்தரை போய் நான் பார்க்க போகும்போது, என் கணக்குல எதையெல்லாம் நான் பெஸ்ட்னு வச்சிருக்கேனோ அதோட தான் அவரை போய் நான் பார்க்கணும். இந்த காலத்தை கணிப்பது யார்? காலத்தை உருவாக்குனவன் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். ஆனா மானுடராகிய நாம் என்ன செய்யறோம்? காலத்தை கணிக்கும் வேலையை செய்யறோம். இப்படி கணிக்கும் வேலையை செய்த நாம அந்த கணிப்பிலேயே சிறந்த கணிப்பாக இருக்கக்கூடியது நல்ல நேரம்னு ஒண்ணு, அதை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நேரத்துல இறைவனை போய் பார்க்கிறேன், 200 ரூபாய் ஐட்டத்தை எடுத்துட்டு போறேன், எப்படி போய் நிப்பேன், எப்படி போய் வைப்பேன் அவர் முன்னாடி? நீங்க யோசிச்சு பாருங்க. பெரியவர்களை பார்க்க போறோம், எப்படி கொண்டு வைப்போம்? கல்யாண வீட்டுல இது வைக்க போறோம், பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணத்துல வைக்கிற தாலி எப்படி வைப்பாங்க? எப்பா ஏதோ ஒண்ணு இப்படி கையில எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சிட்டு வா, அப்படியா கொண்டாந்து ஒரு பேப்பர்ல, நியூஸ் பேப்பர்ல தாலியை வச்சு இப்படி கொண்டாந்து நீட்டுறாங்களா எல்லார்ட்டையும் ஆசீர்வாதத்துக்கு? அதை ஒரு தாம்பாளத்துல வை, நல்ல அழகான தாம்பாளத்துல வை, வெத்தலை, பாக்கு, பழம், தேங்காய், மங்கள பொருட்கள் எல்லாத்தையும் வை, தாலி பெருமங்கலம். அப்ப அதை சுத்தி இருக்கிற எல்லா பொருளும் மங்களமான பொருளா இருக்கணும். மஞ்சள் கலந்த அரிசி, சந்தனம், குங்குமம், இத்தனை மங்கள பொருட்களோடு தான் தாலியை வச்சு கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதத்துக்கு நீட்டுறோம். அப்ப இந்த துணை மங்கள பொருட்கள் எல்லாம் இல்லைன்னா அது தாலி இல்லையா? கழுத்துல எல்லா நேரமும் நம்ம பழம், தேங்காய், வெத்தலையோட தான் பெண்கள் தாலியை தொங்க விட்டுக்கிறாங்களா? தாலி தானே கட்டணும், அப்புறம் எதுக்கு இத்தனை கூட வச்சீங்க? தாலி மேல் நாம் காட்டும் மரியாதை, தாலி மேல நாம வச்சிருக்கக்கூடிய மதிப்பீடு தான் அப்படி வெளிக்காட்டப்படுகிறது. ஆனா தாலிக்கு இது ஒன்றும் அவசியம் இல்லை. இது இல்லாம மஞ்ச கைதை கூட தாலியா கட்டுறது ஆணும் பெண்ணும் மனம் ஒப்பி வரும்போது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, திருமணமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நமது திருமண முறைகள்ல அது ஒன்று. அப்ப இந்த மதிப்பீடுகளும் இந்த கணக்கு வழக்கு, நல்ல நேரத்துல இறைவனை பார்க்கறது, இறைவனை இந்த மாதிரி இடத்துல போய் பார்க்கறது, இந்த விசேஷ நாள்ல போய் பார்க்கறது, இது அனைத்தும் மனிதர்களாகிய நாம் இறைவன் மேல் கொண்டிருக்கக்கூடிய பக்தியின் விளைவால், அந்த மரியாதையின் விளைவால், நம்மால் உருவாக்கப்பட்டதனுடையவற்றிலிருந்து தி பெஸ்ட இறைவனுக்காக கொடுத்து அதை செய்யறோம். அப்படித்தான் இதெல்லாம் வருது. இதையெல்லாம் சொன்ன இதே இறைவனின் அடியார்கள் தான் என்ன பாடுறாங்க? நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், கோள் என் செய்யும்னு கேட்கிறான். நல்ல நாள் என்னப்பா, கிரகங்கள் என்ன செஞ்சிரும், நல்ல நாள் கெட்ட நாள் என்ன செஞ்சிரும், பொழுது என்ன செஞ்சிரும், நல்ல பொழுது கெட்ட பொழுது என்ன செஞ்சிரும், அவன் அருள் இருக்கும்போது இதெல்லாம் என்னை என்ன செய்யும்னு கேட்டவங்களும் இதே ஆட்கள் தான். அதுலயே ஒரேடியா போகாத, அதை பாரு, அது வழியா உன் கமிட்மெண்ட் இறைவன்ட்ட நீ காட்டுற, அதுதானே பலி. பலின்னு எதை கேட்கறாங்க? நீங்க ஆப்ரஹாமிய மதங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படிதான்,
உனக்கு யார் மேல ரொம்ப பிரியம்? எனக்கு இந்த என் பையன் இவன் மேலதான் ரொம்ப பிரியம். அப்ப அவனை கொண்டாந்து எனக்கு பலி கொடுன்னு இறைவன் கேட்கிறாரு. அவன் நடுங்கிடுறான். ஐயா, உனக்கு எது மிக பிடிக்குமோ, நீ உனக்கு கிடைத்ததிலேயே எதை சிறந்தது என்று நினைக்கிறாயோ அதைத்தான் கொண்டு வந்து நீ பலியா கொடுக்கணும் இறைவனுக்கு. அப்ப அவர் பலி கொடுக்க போகும்போது இறைவன், பரவாயில்லப்பா, நான் டெஸ்ட் வச்சேன், விட்டுரு, அந்த ஆட்டை அறுத்து எனக்கு பலியா கொடுத்துட்டு நீங்க எல்லாம் சாப்பிடுங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதைத்தான் இன்னைக்கு நம்ம பக்ரீத்னு கொண்டாடிட்டு இருக்கோம். அப்ப இறைவன் எது பெஸ்டோ அதை தான் இன்னைக்கும் அப்படித்தான். கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கெடா எப்படி இருக்கும்? ஒரு ஊனம் இருக்காது, முழுசும் கருப்பா இருக்கணும். கருங்கடா கேட்பான் கருப்பன், ஒரு பொட்டு வேற கலர் வரக்கூடாது அவனுக்கு. முழுமையடைந்த ஒரு பிறப்பு அது, முழு கருப்பு, முழுவதும் கருப்பாக இருக்கக்கூடிய கிடா, கருங்கடா. அப்படித்தான் பலிக்கு கொண்டு போய் கொடுக்கணும். கிழட்டு ஆடை நீங்க பலி கொடுப்பீங்களா? கிடையாது. ஒரு குட்டி ஆடை பலியா கொடுப்பீங்களா? கொடுக்க கூடாது, கருப்பன் ஏத்துக்க மாட்டான். அப்போ எது பெஸ்டா இருக்கோ அதைத்தான் நீங்க இறைவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். கன்னி மூலையில முதல் நெல் கதிர் அறுத்து இறைவனுக்கு படைக்கணும். முதல் விளைச்சல் நல்லா வந்திருக்கக்கூடிய விதை நெல்லை எடுத்து நீங்க இறைவனுக்கு படைச்சாகணும். தி பெஸ்ட் எதுவோ அது இறைவனுக்கு போய் ஆகணும். அதுதான் மனிதன் காட்டக்கூடிய கமிட்மெண்ட். அதையும் படைச்சவன் அவன் தான். அவன் படைச்சதை நீங்க அவன்கிட்ட கொடுப்பீங்களா? நானே சமைச்சிட்டு வந்து டேபிள்ல உட்கார்ந்த உடனே நீங்க பிரமாதமா எனக்கு வந்து பரிமாறுவீங்களா? ஆமாங்க, எங்களுக்கு சமைக்கலே தெரியாதுங்க. எங்க நன்றியை வேற எப்படி? எங்களுக்கும் சேர்த்து நீ தான் சமைச்சு போடுற, உனக்கு எப்படி நான் நன்றியை காட்டுறது? அட்லீஸ்ட் உனக்கு பரிமாறுற விதத்திலயாவது நாங்க நன்றியை காட்டுறோம். குறைந்தபட்சம் வீட்டுல பெண்கள் அவங்க தான் சமைக்கிறாங்க, எனக்கு சமைக்க தெரியாதுன்னு ஒரு ஆண் நினைச்சா, ஆண் குறைந்தபட்சம் பெண்களை மிகவும் பிரமாதமா திருப்திப்படுத்தக்கூடிய செயல் ஒன்று உண்டு என்றால் அவங்கள உட்கார வச்சு நீங்க பரிமாறுறது தான். தானே பரிமாறி தானே திங்கிற மாதிரி அவஸ்தை எதுவும் கிடையாது. ஆண்கள் அதை கம்ப்ளைண்டா பெண்கள் மேலேயே சொல்லுவாங்க. நீ வாட்ட போயிட்ட, நானே எடுத்து போட்டு சாப்பிடணுமா? பாவம் பெண்கள் வீட்டுல நீங்க இருந்தாலும் அப்படித்தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப குறைந்தபட்ச நன்றி தெரிவித்தல், குறைந்தபட்சமாக தி பெஸ்ட்டை வந்து நான் பெஸ்ட்னு வச்சிருக்கிறத அவனுக்கு கொடுக்கறது. அப்படித்தான் இந்த நல்ல நாள், கெட்ட நாள், விழாக்கள் இதெல்லாம் வருது. இது நம் திருப்திக்கு. ஞானியாக நீங்கள் இறைவனை உணர்ந்து இறைவனில் லயித்து நிறைந்து இருப்பவர்களுக்கு இந்த நாள், பொழுது, நேரம் எதுவும் கிடையாது. தேங்க்ஸ் ஜெயா. தேங்க்ஸ். நன்றி சார். வேற யாருக்காவது கேள்வி சார்? கிருஷ்ணன் சார் ஏதாவது சொல்லணுமா? நன்றி ஜாஜா. நிறைவான நிறைவான ஆட்டம் இன்னைக்கு. சரி, நண்பர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி சார். அடுத்து செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். வேற கேள்விகள் இல்லைன்னா. வேற ஏதாவது நன்றி இருக்காமா? சார்.